பரணி கேட்டுச்சுன்னா அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. எனக்கு பின்னாடி பட்டாசு சத்தம் கேட்கும், நான் கொஞ்சம் வீட்டுல போய்க்கிறேன் 5 நிமிஷம். உங்க ஊர்ல தான் ப்ரோ எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்காங்க, பட்டாசு வெடிக்கிறது அதுன்னு. கேட்கலையா பட்டாசு? இல்ல கேட்கல. திருவிழா. அதான் உங்க ஊர்ல தான் ஜாலியா இருக்காங்கன்னு. நம்ம ஜாலியா இல்லையா பரணி? அந்த வட சென்னையில வர மாதிரி நீ நல்லா இருக்கியாண்ணா? நல்லா இருக்கேன். ஆனா நான் நல்லா இல்லையாண்ணா? அப்படிங்கிற மாதிரி ஊர்ல எல்லாம் ஜாலியா தான் இருக்கிறாங்க, நமக்கு தான் மனம் இல்ல, சரியில்லை. இப்படியே உருட்டுங்க. சரி, ஓகே, அப்டேட்ஸ் போயிடலாம். இன்னைக்கு ரவி மோகன் வந்துட்டு 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் படத்துலேருந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் போஸ்டர்ஸ்லாம் விஷ் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் எனக்கு சர்ப்ரைஸாக வந்தது ஜீனி போஸ்டர் தான். ரிலீஸ் ஆகாத படத்துக்கு எதுக்கையா போஸ்டர்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஹாப்பி. அதே மாதிரி அனில் ரவிப்புடி ஃபிலிம், அந்த படம் வந்துட்டு நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்குமே வந்துட்டு ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் டாக்ஸிக் யாஷ் நடிக்கிற படம், அந்த படம் வந்து ஆகஸ்ட் எண்டில் வருது. அதுவுமே இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, ஆகஸ்ட் 26 வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 26 28 ஒரு நிமிஷம் இருங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 26. ஓகே, 26. விஸ்வநாதன் சன்ஸ்ல இருந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபாதர்ஸ் டே விஷஸ்ன்னு சொல்லி அப்படியே போட்டிருந்தாங்க. அப்புறம் அனந்தன் காடு ஆர்யா நடிக்கிற படம், அந்த படத்துல இருந்து ஒரு புது கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜீவா நடிக்கிற ஜாலியா இருந்த ஒருத்தன், அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விஷாலோட மகுடம், அந்த படம் வந்து ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது விஷால் ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, ஷூட் ரேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஜூலையில் படம் ரிலீஸ். அப்புறம் பாலன் படத்துலேருந்து டொவினோ தாமஸோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நெல்சனுக்கு பர்த்டே, ஸோ அதனால வந்துட்டு கமல்ஹாசன் ஆர்கே ரஜினிகாந்த் அவர்கள் ஃபிலிம், அந்த படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷோட இம்மார்டல், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் லவ் காட்டேரி, அது நாளைக்கு வந்து ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதே முரளி படத்துல வந்து ஃபகத் ஃபாசில் அவரோட டப்பிங் பொசிஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 50 நிமிஷத்துக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வேற யாரும் ஸ்பீக்கர்ல இல்ல, அவ்வளவுதான் அப்டேட். சரி, உங்களுக்கு இருந்து இன்னைக்கு வந்து அப்டேட்ல 2 டீஷர்ட் வந்துச்சு, ஜாலியா இருந்த ஒருத்தன். அப்புறம் கிளிம்ஸ், அது என்ன கிளிம்ஸ், ஆனந்தன் கார்டு கிளிம்ஸ், இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பரணி சொல்லுங்க பரணி, நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேசுறேன், இந்த வெடி அடிச்சு முடிச்சு. சாரி பிரகாஷ் ப்ரோ, கேக்குதா? கேக்குது, நீங்க சொல்லுங்க, வெடிச்சு முடிச்சா நான் பேசுறேன். ஓகே, எனக்கு இந்த ஜாலியா இருந்த ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டீசர் வந்துட்டு இதில் தான் பார்த்தேன், ட்விட்டரில் தான் பார்த்தேன். எனக்கு அதில் சவுண்டே இல்லை, ஏன்னே தெரில. நான் மற்ற வீடியோலாம் ப்ளே பண்ணுறப்போ சவுண்ட் இருக்குது, அந்த ஒரு இது மட்டும் சவுண்டே இல்லை, என்னடா அதுன்னு பார்த்தேன். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, அது மோர் தென் டீசர். எனக்கு வந்துட்டு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பர்த்டே நாளைக்கு, அதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணுறோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, மோர் தென் டீசர். ஒரிஜினலாக ஏதாவது டீசர் ட்ரெய்லர் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதில் எனக்கு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை, பார்ப்போம். அனந்தன் கார்டு கிளிம்ஸ் நான் பார்க்கல, ஒரு 50 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மற்றபடி இல்லை. இந்த டீச் யுவர் லெசன் அந்த சீரீஸ் வந்து நீங்களாம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வந்து சூப்பராக போச்சு, 1, 3, 4, 5 இந்த எபிசோட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சீரியஸாகவே. 6வது எபிசோடு ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 4 எபிசோட் ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் என்ன சொல்ல, கண்டென்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரே விஷயத்த வச்சு ஓட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல, ரொம்ப சுமாராக இருந்துச்சு லாஸ்ட் போக 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 போக.
எனக்கு அதனால வந்துட்டு பாதி பிடிச்சிச்சு, பாதி பிடிக்கல. பாதி எபிசோட் பிடிச்சிருந்துச்சு, பாதி எபிசோட் பிடிக்கலன்றதுனால நான் ஆவரேஜ்ன்னு வந்து போட்டிருந்தேன் ரிவ்யூவில். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 எபிசோட்ஸ் வந்துட்டு சூப்பராகவே போச்சு. 2வது எபிசோட் மட்டும்தான் இருந்துச்சு. 3வது எபிசோடில் ஒரு கேரக்டர் வந்துச்சு, அதுவுமே எனக்கு வந்து செமையாக கொண்டு போயிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கொரியன்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் நிறைய பேர் வந்து சூப்பர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஏன் இன்னைக்கு யாரையுமே காணோம்? எல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்களா சண்டே? அதுதான் என்னன்னு தெரியல பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இல்லை நான் சண்டே என்ஜாய் பண்ணட்டும். நியூஸ் ஸ்பீக்கர்ஸ் யாராவது வராங்களான்னு கேட்போம், பார்ப்போம். எனக்கு அந்த ஜியோ ஜாலியா இருந்த ஒருத்தன் அந்த டீசர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சவுண்ட் வரல. ஆனா என்னன்னா மொபைல்ல சவுண்ட் வருது, சிஸ்டத்துல சவுண்ட் வரல. அதுதான் அந்த பிரச்சனை. அது அதே ட்விட்டர்ல இருக்க வீடியோ, ட்விட்டர்ல மொபைல்ல சவுண்ட் வருது. ஆனா இதே நீங்க சிஸ்டம்ல ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வீட்டுல நம்ம சிஸ்டம் நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிடுச்சேன்னு செக் பண்ற அளவுக்கு வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் மத்த வீடியோலாம் இருக்காங்க, அது மட்டும் ப்ளே ஆகல. ஓகே ஓகே, நான் ஃபுல் சவுண்ட் வச்சு பார்த்தேன், அப்பயுமே ஒரு மாதிரி சவுண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தது கரெக்டாக இருந்துச்சு. என்னது ஜாலியா இருந்த ஒருத்தன் டீசர். சீ கரும். உள்ள வந்தா அவசரமா பேச வைக்கிறீங்க. ஏங்க நீங்க என்னன்னு கேட்டீங்க, நாங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருந்து சொல்லுங்க. அதுவா, அதை எப்படி சொல்லணும்டா, நம்ம ஆதி இருக்காப்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாருல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எல்லாரும் என் படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணா எங்க பக்கமே வந்துடாதீங்கன்னு சொல்லி டீசர் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நிறைய பேர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த டீசரை. எல்லாருமே அடிக்கதாங்க செய்யும். உண்மைதான் பாருங்க, கொஞ்சமாச்சும் உண்மையா படத்துக்கு வாங்கன்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு டீசர்னா என்ன, நம்ம டீஸ் பண்ணணும். எப்படின்னா படத்தை பாக்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும். டீசர், ட்ரைலர், கண்டென்ட், ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் எல்லாமே நான் நேற்று சொன்னேன்ல, சமீபத்தில் வர கண்டென்ட் எதுவுமே பார்த்தா எதுவுமே இம்ப்ரெசிவா இல்லை. அப்புறம் எப்படி நமக்கே, நான் என்ன சொல்றேன்னா சினிமா சினிமா சினிமான்னு சுத்திட்டு இருக்க பைத்தியகாரமே சுத்துற நமக்கே பாக்குற போது ஆர்வம் வரல அப்படின்னா ஜென்ரலா எந்த பொதுமக்கள் எப்படி இந்த படத்தை பார்க்க வருவாங்க? என்ன மாதிரி ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குது? அது ஒரு டீசர்னு சொன்னா என்ன, படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி இருக்குது, ஒரு படத்துக்கான டீசர் மாதிரியா இருக்கு. இது அப்படியே அந்த ஓகே ஓகேல ஒரு சீன் வரும்ல ப்ரோ, அந்த கல்யாண சீனா, அதை அப்படியே கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளவுதான். அதேதான், அதோட ஒரு ஒன்பாட்டு சீன் சொல்லுங்க சார். இல்ல அதுதான், இவங்க அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு கூட வந்து இவர பேரை போட்டோம்னா சரி, நான் பிறந்த நாள் வருது எல்லாரும் இது எலிவேஷனா போட்டுக்குவாங்க, எடுத்து போட்டுக்குவாங்கன்னு சொல்லி இதை டேய் இது எல்லாம் வந்து சும்மா ட்வீட்டுக்கு போடுவானுங்கடா, படத்துக்கு எவனும் வரமாட்டானுங்கடா. அதை முதல்ல புரிஞ்சு, படத்துக்கு வரணும்னா படத்துக்கு வர மாதிரி நீ ஏதோ ஒண்ணு பண்ணணும். இவனுக்கு அது புரியவே மாட்டேங்குது ப்ரோ. ஆனந்தன் கார்டு ஏ சர்டிபிகேட்டுங்கிறாங்க, அந்த அளவுக்கு வல்கரா இருக்குமா? அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்கும், வல்கரா இருக்காது. அதான் வயலன்ஸ் தான் வல்கரன். அதுதான் இப்போ ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்குறாங்க, வயலன்ஸ் இருக்கும் போல. படம் வந்தாதான் தெரியும். நான் அந்த படம் தமிழ் டப்பு வந்துச்சுன்னா போக மாட்டேன். மலையாளத்துல ஷோ கொடுத்தாங்கன்னா மேபி ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. இந்த வாரம் மற்ற படங்கள் நிறைய இருக்கு. அதுதான் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த படத்தை. ஏன்னா அதை தாண்டி வந்துட்டு ஹார்டின் இருக்கு, இது கான்சிட்டி, அப்புறமேட்டு அங்கீகாரம், சூப்பர் கேர்ள், 4 படம் இருக்கு. சூப்பர் கேர்ள் மோஸ்ட்லி வந்து நான் சாட்டர்டே தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். மற்ற 3 படத்தையும் வெள்ளிக்கிழமை பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வேல்ஸ்ல இருந்து இன்னைக்கு போஸ்டர் விட்டுருந்தாங்களே பிரகாஷ் ப்ரோ, இது இனி ஒளி. பிரகாஷ் ப்ரோ, ஆமா நான் சொல்லிருங்க பிரகாஷ் ப்ரோ. அது எனக்கு நம்பிக்கை இல்ல அந்த படம் வரும்னு சொல்லி. கடந்து கடந்து என்ன படம்? என்ன கமல்? ரவி. ரைட் ரைட். ரஜினி ப்ரோ 100 கோடி ரஜினி ப்ரோ, ரஜினி ப்ரோ 100 கோடி. 100 கோடி எல்லாம் இல்லைங்க, 100 கோடி தான் பரணி ப்ரோ, உண்மையா சீரியஸா தான். படத்தோட பட்ஜெட் 100 கோடி தான், கேட்டு பாருங்க.
ரவி மோகனே வந்துட்டு அவ்வளவு சம்பளம் வாங்கலாரா என்ன? ஓகே பாப்போம். வேற ஏதாவது புதுசா படம் பாத்தீங்களா? சரி, நேத்து நான் மாயண்டி பங்காரம் ஃபேமிலியோட போயிருந்தேன். ஃபேமிலியோட போயிருந்தீங்களா? ஆமா, நேத்து நைட்டு நான் அதுதான் காலையில போற பிளான் பண்ணிருந்தேன். அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியோட போலான்னு சொன்னாங்க. ம். அப்படியே பிளான் பண்ணி அப்புறம் நேத்து நைட் ஷோ 7:30 மணி ஷோக்கு போயிருந்தேன். வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த இன்ட்ரோ பிளாக் ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த 2 பேத்துக்கானது. செகண்ட் ஹாஃப்ல இதுதான் நடக்க போது நம்மளுக்கு ஆல்ரெடி நிறையா தெரியும். நம்ம ஆல்ரெடி வீரம்ல அது எல்லாமே பார்த்துட்டு இதே மாதிரி தான் கொண்டு போவாங்க. எனக்கு அதே மாதிரி தான் அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் தாண்டி எனக்கு அடுத்தடுத்து ஒரு 4 சீனு படம் முடிஞ்சிருச்சு. அந்த டக்குன்னு அந்த 2 ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரிவீலிங் சீனு, அதோட முடிஞ்சுச்சு. எனக்கு அந்த கார் சேசிங் சீனெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. செம்ம ஃப்ளெக்சிபிளா பயங்கர இதாக வச்சிருந்தாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இந்த ரொம்ப பிடிச்ச சீன்னா எனக்கு அந்த கார் சேசிங் சீன் பயங்கரமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சூப்பர் ப்ரோ. வீட்டுல எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அந்த வீட்டுல இருக்கிற சீனுக்கெல்லாம் செம சிரிப்பு. அந்த பூஜை செய்யறது, சாப்பாடு செய்யறது, செகண்ட் ஹாஃப்ல வர்றது. பெரிய மருமகள் தானே? அது அனுஷியா வர்சஸ் வர்ணா. அதெல்லாம் வீட்டுல பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் ப்ரோ. நாங்க இப்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டாமா அப்டேட்? இது புரியல ப்ரோ. எதுக்கு உங்களுக்கு? இப்போதைக்கு நீங்க இப்போதைக்கு இல்ல, இந்த வருஷத்துக்கே எதிர்பார்க்க வேணாம். ஷூட்டிங் நடக்காதா ப்ரோ இந்த வருஷம்? அவ்வளவுதானா? இல்ல ப்ரோ, அவங்களா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்றது தான் பெட்டர். எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. நீங்க சரி, ஒளி தெரிகிறது அப்படின்னு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் வருதுன்னாங்களே, என்னாச்சு? இல்லையே, நேத்தே சொல்லியாச்சு இல்லைன்னு சொல்லி. சாரி, நேத்து நான் லீவு போட்டு விட்டேன், படத்துக்கு போயிட்டாங்கட்டி, எனக்கு தெரியல. நேத்து பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு அது வராது அப்படின்னு சொல்லி. OG2 வருதா என்ன போட்டுருந்தாங்க? ஆமா வருது ப்ரோ. ஓகே. இந்த அப்டேட் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ட்விட்டர் பாட்டு மோசமா இருக்கு அப்டேட். எனக்கு தெரியல, எல்லாரும் அப்டேட்ன்றாங்க. நான் போன்ல பெருசா யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரியல போல. என்ன அப்டேட் ஆயிருக்கு? எனக்கு அந்த டைம் லைன், அது ப்ரொஃபைல்ல ஏதோ அந்த போஸ்ட் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கு போல. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப ஸ்பேஸே பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப முதல்ல இருக்கிற மாதிரிலாம் இல்ல. இப்ப எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த UI டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு போல, அதனாலதான். போஸ்ட் பண்றது எல்லாமே ஒரு போஸ்டர் வந்துருந்துச்சுல, அந்த சின்ன பையன் முதல் சூர்யா தம்பின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு புரியலை. சூர்யாக்கு தம்பியா? புரியல. அந்த பையன் ஃபர்ஸ்ட் சூர்யா தம்பின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படிங்க? எனக்கு புரியலையேங்க. அதான் செகண்ட் ஒய்ஃபோட பையன் அந்த மாதிரி. படம் வரட்டும் விடுங்க, இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. சாரி, இன்னும் 2 மாசம் இருக்கா? டாக்ஸிக் எனக்கு மறுபடியும் போஸ்ட்பான் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. பிரகாஷ் ப்ரோ வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? எனக்கு ப்ரோ, நான் அந்த போஸ்ட் போட்டலாம் இல்ல, அதை கோட் பண்ணி அதை தான் போட்டுட்டேன். அடுத்த போஸ்ட்மான் டேட்டுக்காக வெயிட்டிங் தான் போட்டே வச்சிருக்கேன். எனக்கு காலையில நிறைய பேர் அந்த இதுல இருந்து போட்டிருந்தாங்க ரூம் ஆகஸ்ட் 26. நான் சரி எப்படியும் சும்மா சொல்றாங்க போல இருந்துச்சா. அபிஷியலா போஸ்டே வந்துருச்சு. நான் 2 வாட்டி செக் பண்ணி தான் போட்டேன்னு. ஆனா எனக்கு தெரியல அது வரும்னு நம்பிக்கையே இல்ல பாருங்க. எனக்கு இன்னமும் படம் வரணும்னு நம்பிக்கை இல்லை. அது பார்ப்போம், நெருங்கி வரட்டும். பேரடைஸ் அடுத்தது இதுக்கு முன்னாடி ஏதோ டவுட் கேட்டீங்களே, அது வராது. அது முடிஞ்சு போச்சு. அது வராது. அதெல்லாம் வராது. டிசம்பர் தான். அது டிசம்பர். பாரடைஸ் வராதா? பாரடைஸ் டிசம்பர் தான் ப்ரோ. இப்ப வராது பாருங்க. டிசம்பர். ஆகஸ்ட் 21 போட்டிருந்தாங்களா டேட்? அது கிடையாது.
அவங்க இதோட 3 தடவை மாத்திருக்காங்க, இன்னொரு 2-3 தடவை மாத்திடுவாங்க. மாத்தி ஒரு டிசம்பர் போவாங்க, இல்லைன்னா அடுத்த ஏப்ரல் தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் போக மாட்டாங்க, மார்ச் வருவாங்க. ஒண்ணு டிசம்பர் இல்ல மார்ச்ல அடுத்த வாரணாசி வருது இல்ல, ஏப்ரல்ல தான் மார்ச். ஆமா, அப்ப கஷ்டம். அப்ப வந்து அவங்க ஒண்ணு டிசம்பர் இல்லைன்னா ஏப்ரல் தான். ஏன் ப்ரோ அடுத்த டேட்டே கிடையாது அவங்களுக்கு. பிரச்சனையா ப்ரொடியூசர் இல்ல ஷூட்டிங் முடிக்க? ஷூட்டிங் முடியலங்க, ஷூட்டிங் முடிக்காம அவங்க டேட்டா போட்டுக்கிட்டே இருக்காங்க சும்மா. இப்ப நீங்க டாக்ஸிக்லயும் ஷூட்டிங் முடியல. இப்ப 2 ஆப்ஷன் தான், அவங்களுக்கு எடுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணணும். எடுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்றோம்னா பண்ணிடணும். அந்த ஆப்ஷன் கேட்டகரியில வந்தா தான் இப்ப அவங்க ஆகஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 2 தடவை ஷூட் ப்ராப்டுன்னு 2 தடவை போட்டாங்க அவங்க டாக்ஸி டீம்ல இருந்து. ஆனா ஷூட்டிங் வந்து முடியல முழுசா. இன்னும் 1 வாரமா 10 நாள் ஷூட்டிங் இருக்கு. அதை முடிச்சாதான் பண்ண முடியும். ஆனா அதை முடிச்சிருவாங்கன்னு தான் சொல்றாங்க. முடிச்சிட்டாங்கன்னா ஆகஸ்டுக்குள்ள ரிலீஸ் பண்றாங்கிறத இந்த வாரம், அதாவது ஷூட்டிங் முடிஞ்சா உறுதியா நம்ம பேசுவோம். இதுக்கு முன்னாடி வேற எதுவும் டவுட் கேட்டீங்க சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன டவுட் கேட்டீங்கன்னே தெரியலையே. ஜீனியா? ஜீனி அது வராது பாரு நீ. இன்னைக்கு எந்த நம்பிக்கையில போஸ்ட் விட்டாங்க அப்படிங்கறலாம் தெரியல. இப்ப ஜெயம் ரவி இன்னைக்கு அவரு ஒரு செட் ஆஃப் படங்கள் லைனை போட்டிருப்பாருல, அந்த லைனப்லயுமே அந்த ஜீனியை சேர்க்கல அவரு. அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன, ராகுல் தயாரிக்கிற அடுத்த படத்தோட போஸ்ட் முதற்கொண்டு போட்டிருந்தாங்க. அவங்க அதுல ஜீனி சேர்க்கவே இல்லை, எந்த வகையிலுமே சேர்க்கல. அது அந்த படத்துக்கு யாரு ப்ரோ டைரக்டர்? அந்த ராகுல் அது யாரு? அனிருத் ஃப்ரெண்டா? தெரியல, ஏதோ ஒரு பேர் பாத்தீங்க அதுல. ஏதோ ஜிஎன்டி ஷியாம்குமார் இருந்துச்சு அதுவா? ஆமா பேரை பார்த்தா, பட் யாருன்னு தெரியல. பேர் மட்டும் பார்த்தா ஜிஎன்டி ஷியாம்குமார் அனிருத்தோட சொல்லியிருந்தாங்க அந்த இது மூலமா. சரி, ரைட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து ஜெயிலர் 2 அந்த ஷூட்டிங் வந்து ஃபைனல் பேட்ச் ஒர்க் இருக்குல்ல, அது நாளைக்கு தொடங்குது. ஒரு 5 நாள்ல முடியுது. அடுத்தது 5 நாள்ல கரெக்டா 5 நாள் 4 நாள்லயோ இந்த வாரம் வந்து தலைவர் 173 அது ஷூட்டிங் தொடங்குது. அதை சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் லுக்கே ஏதோ ரெடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ப்போம். இல்ல, ஷூட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஆனா வந்து அவர் போர்ஷனுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அவர் போர்ஷன் தான் இந்த 4 நாள்ல ஆரம்பிக்கிறாங்க. 4 நாளோ 5 நாளோ. நாளைக்கு வந்து ஹிருத்திக் ரோஷன் வந்து அந்த ஜெயிலர் 2 என்ன படம் ஜெயிலர் 2 ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு. அது இந்த ஒரு 4 நாள்ல முடிஞ்சிடும். அப்ப ஏதாவது கான்வர்சேஷன் கடைசியா ஒரு நாள் எப்படியோ ரஜினி கூட எடுப்பாங்கல்ல, அது எடுத்தாங்கன்னா அந்த ஒரு நாள்ல எடுத்து முடிச்சுட்டு அவரோட டோட்டல் லுக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்காக தான் ஒரு ஜெயிலர் 2 ஏன்னா நாளைக்கே ஆரம்பிச்சிட்டு வேண்டியது அந்த படம் 173 நாளைக்கு ஆரம்பிக்கிறது தான். ஆனா இந்த ஜெயிலர் 2க்கு அவரோட அந்த லுக் காம்பினேஷன் சீன் இருக்குல்ல, தாடி அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் அந்த பிரெஞ்சு பீரியட் மாதிரி பிளாக்ல வச்சிருப்பாரு, மற்ற எல்லாம் ஒயிட்டா இருக்கும்ல, அது மாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து இப்ப தலைவர் 173 லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க இந்த வாட்டி. அடுத்த நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அதை மொத்தம் இந்த வாரத்துல 2 படம் இதுவுமே. ப்ரோ அப்ப அது அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்? 173 அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அது வந்து ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா விடுவாங்க போல இருக்கு. இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் அன்னைக்கு எப்படி இந்த சேனுக்கு ஒரு போட்டாங்கல்ல, இல்ல இப்ப அபிஷியலா அஸ்வத் தான் சொல்லி எப்ப போடுவாங்க? அது அந்த மாதிரி நான் கேட்கிறேன். அஸ்வத்துக்கு ஏதாவது உள்ள வராரு இந்த வாட்டி அப்படி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 தடவை போட்டாங்கல்ல, சுந்தர்சிக்கு ஒரு தடவை போட்டுட்டு அது நடக்கல, அவர் விளக்கிட்டாரு. சிபி சக்கரவர்த்தி படம் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்படி 2 தடவை போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மியூசிக்கோட, அது 2 தடவை மியூசிக்கோட அதை போஸ்ட்ல விட்டு அது கொஞ்சம் இதா போயிடுச்சுல. அதனால வாட்டி ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு கரெக்டா போயிட்டு இருக்கும்போது ஏதாவது அப்டேட் விட்டுக்கலாம் நினைப்பாங்க. ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இது போடுறாங்களான்னு தெரியல, அந்த டீம்ஸ் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் டீம்ஸ் ஏதாவது எடுத்து போடுறாங்களான்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு பாலன் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பார்த்தேன் பாருங்க. ரிவ்யூ டைப் பண்ண தான் நேரம் இல்லை. அந்த நாய்க்கு நிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு தொலைவோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ரிவ்யூ டைப் பண்ண நேரம் இல்லை. மாத்தி நீங்க என்ன மாயிண்டி பங்கரம் பார்க்கலையா பிரகாஷ் ப்ரோ? பார்க்கலங்க, அதுதான் பார்க்கணும். ஆர்டர் பிரகாரம் என் பிளான் நாள் நான் ஷெட்யூல் பண்ண பிளான் கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா போயிருக்கும். 10 நிமிஷம் தாமதமானது காரணால எதுவுமே நடக்கல. நேற்று பார்க்க வேண்டிய பாலனே இன்னைக்குதான் பார்த்தேன். இன்னைக்கு பார்க்க வேண்டிய எங்கள் தங்கம நான் நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல நாளைக்கு பவர் ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. ஷட் டவுன் அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் அந்த படத்துக்கு போயிடுவேன். சரி, பாலன் ரிவ்யூ இங்க சொல்லுங்க. தியேட்டர்ல உட்காந்துருவோம். இங்க தாராளமா சொல்லிடலாம். எனக்கு வந்து படம் வந்து ஒர்க் ஆச்சு. ஆனா என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் நான் கணிக்க முடியலை. கரெக்டு தான். எனக்கு வந்து 2 விஷயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பரபரன்னு ஒரு இதுல இருந்துச்சு. மொதல் ஒரு 10 நிமிஷம் 1/4 நேரம் பொறுமையா போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வேகமா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல என்ன டோட்டலாவே அவங்க இதுல இருந்து மாறிட்டாங்களா, ட்ராக் மாதிரி போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து திரும்பி இந்த மலையாள படங்களுக்கே ஒரு மீம் டெம்ப்ளேட் போடுவாங்கல்ல,
ஃபர்ஸ்ட் 1.15 மினிட்ஸ், அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், திரும்ப 10 நிமிஷம் கடத்த பரபரன்னு சூப்பரா எனக்கு ட்ரெண்ட் சூட் சொன்னார் அந்த விஷயத்த. அப்படியே இருந்துச்சு. ட்ரெண்ட் சூட் என்ன சொன்னாரோ அதோட வேவ் லெங்க்ல அப்படியே மேட்ச் ஆகிறேன். கடைசி 10 நிமிஷம் படத்தை ஆஹா ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஃபினிஷ் பண்ணிட்டான். அது ஏன் நடந்தது செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அந்த வரைக்கும் கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயம் சொல்லணும். இந்த படத்தை பெருசா எதுவும் தெரிஞ்சுக்காம அப்படியே போய் முழுசா உட்காந்து பாக்குறதா நல்லது அப்படின்னு தோணுச்சு. நான் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டனால அது ஒரு சில விஷயங்கள் நமக்கு இதா இருக்கு. ட்ரெய்லர் எல்லாம் பார்க்காம போயிருந்தா கண்டிப்பா இன்னும் இது என்ன படம்னே தெரியாம போயிருந்தா இன்னும் நல்லா ஒர்க் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக மொத்தம் எனக்கு படம் நல்லா இருந்துச்சு, ஒர்க் ஆச்சு. ஃபுல் ரிவ்யூ டீடைல் ரிவ்யூ என்னன்னா எப்படி அப்படிங்கறத நாளைக்கு டைப் பண்ணி போடுறேன். நைட் உட்காந்து டைப் பண்ணுவேன், இல்லை நாளைக்கு காலையில் டைப் பண்ணிட்டு ரிவ்யூ போடுறேன். ஆக்சுவலாக பிரகாஷ் ப்ரோ நீங்கள் டீசர்லாம் வந்து த்ரில்லர் ஜோன்னு சொல்லி போட்டிருந்தீங்களே, அப்பதான் எனக்கு த்ரில்லர்னே தெரியும். நான் டீசரும் பார்க்கல ட்ரெய்லரும் பார்க்கலன்றதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த படத்துல வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு. எனக்கு எப்படி கதை மூவ் ஆகும்னே தெரியும். அது என்னன்னா ட்ரெய்லர்ல ஒரு 2-3 ஷாட் வந்து இருந்ததை பார்த்துட்டோம்ல, அதை படத்துல கணிக்க முடிஞ்சிருச்சு. ரைட், ஓகே, இது 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 இதுன்னு கணிக்க முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்துருக்க கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். அது அந்த பாட்டி character எப்பவுமே நான் பண்ண மாட்டேன். எப்போது தமிழ்ல வர பெரிய படங்களுக்கு பாக்குறது இல்லை, இப்ப சமீபத்திலேயே பாக்குறது இல்லை. அப்படியே போ தேட்டர்ல படம் ரொம்ப எல்லாமே சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு. இப்ப நான் எந்த கரை பார்க்கல நினைக்கிறேன், ட்ரெய்லர் கரை பார்க்கல. அப்புறம் இன்னும் 2-3 படம் பார்க்கல. அதெல்லாம் தேட்டர்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஓகேவா, படம் எப்படி இருக்குங்கிறத தாண்டி சில சீன்ஸாவே நமக்கு ஐயோ இப்படியோ அது அப்படியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி அது முக்கியமா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து அப்படி பண்ணிருக்கலாம். சரி, ரைட்டு, பாத்துக்கலாம், அடுத்த ஆக்சுவலா வாட்டி நான் வந்து பாத்துக்கலாம். இன்னும் ஹார்டின் ட்ரெய்லர் நான் பார்க்கல. ஆனா வந்து கான்சிட்டி வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். நான் 3 நிமிஷம் இருந்துச்சு ட்ரெய்லரு. ஆனா அது ஒரு மாதிரி பரபரப்பா போச்சு. நல்ல வேலை ஆக்சுவலா நான் வந்து டீசர் மட்டும், அந்த டைட்டில் டீசர் மட்டும் பார்த்து போயிருந்தேன்னா நான் அந்த ஒரு மைண்ட் செட்ல போயிருப்பேன். இப்போ வந்து ஒரு மாதிரி உஷாராயிட்டேன் இதை பார்த்ததுனால. ஹார்டின் நான் இன்னும் பார்க்கல. அந்த படத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு, பார்ப்போம். அப்புறம் அங்கீகாரம் எனக்கு தெரியல அது எப்படி டிராவல் ஆகணும். ஸோ அந்த படமும் பார்க்கலான்னு இருக்கேன். நீங்க போவீங்களா பிரகாஷ் ப்ரோ அங்கீகாரம்? அடுத்த வாரத்துல 4 படம், இந்த வாரம் தானே அது கனெக்ட் பண்ணி 4 படம் ரிலீஸ் ஆகுது. ஆமா. எப்படி 2 தான் முத நாள் பார்க்க முடியும். அடுத்த 2ங்கிறது ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி போயிடும். எப்பவுமே கொஞ்சம் லேட்டா போனாலே ரிவ்யூஸ் பேஸ்டுங்கிற மாதிரி போயிடும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்டியும் கான்சிட்டி இந்த 2ம் பார்த்துருவேன். அப்புறம் அந்த அனந்தன் காடு கொஞ்சம் டவுட்டு, நான் பார்க்கறதே டவுட் அந்த படம். இருந்தாலும் அது நல்ல ரிப்போர்ட் வந்துச்சுன்னா வேணா பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. என்ன படம் என்ன சொன்னீங்க, அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அதனால சனிக்கிழமை பார்க்க வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு அப்படி ரிப்போர்ட்டும் வந்துருச்சுன்னா சனிக்கிழமை பார்க்க வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 3 படம் தான் பார்ப்பேன். அனந்தங்காடு பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எதுக்காகனா நான் வந்து 2 ரீசன். பரணி சொன்ன ரீசனுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட் ரீசன். பரணி மலையாளத்துல இருந்தா பார்ப்பேன். எனக்கு படம் எல்லாமே மலையாளத்திலே இருக்க மாதிரி இருக்கனால எனக்கு வேணாங்கிறேன். தமிழ் டப்பிங்கே விட்டாலும் இப்போ கிளீம்ஸ் கூட விட்டுருந்தாங்க மதியானம். டோட்டலாவே பாத்தீங்கன்னா அது வந்து மலையாள படம் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும். இல்ல அதாவது பரணி மலையாளத்திலையும் தமிழையும் சேர்த்து எடுக்கல இந்த படத்தை. முழுக்க முழுக்க மலையாளத்துல எடுத்து டப் பண்ணிருக்காங்க தமிழ்ல. ஓகேவா, அப்படிதான் இருக்கு. அதனால எனக்கு வந்து ரிப்போர்ட்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அந்த படத்தை சனிக்கிழமை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹார்டின் பார்த்துரும், 2வது கான்சிட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் இப்போ வரைக்கும் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அப்புறம் மாறும். ஆனா எனக்கு இந்த 2 படம் தான் முத நாள் பார்ப்பேன். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 2 படம் தான் பார்க்க போறோம், ஹார்டினும் கான்சிட்டியும் பார்க்கறது. அடுத்த நாள் சனிக்கிழமை அனந்தன் காடு பார்க்கறேன்னா இல்லையாங்கிறது ரிவ்யூஸ் பேஸ்டு தான். டீசென்ட் டு குட் அப்படின்னு சொல்லிட்டா கூட தேட்டருக்கு போயிடுவேன், டீசெண்டா இருக்குப்பான்னு. ஆனா இந்த ஈழப்போர் அப்புறம் அந்த சம்பவத்தை அது பேஸ்டா நிறைய இருக்கும் போல இருக்கு படத்துல. அதனாலதான் ஏசடி கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க ஆக்ஷனுங்கிறத தாண்டி அந்த ஈழம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனாலதான் ஏசடி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், ரிவ்யூஸ் வரட்டும். ஓகே, வணக்கம். வெல்கம் செல்லும். நீங்க எப்படினாலும் அங்கீகாரத்துக்கு நெகட்டிவ் ஏங்க எனக்கு புரியல, எப்படினாலும் நெகட்டிவ் ரிவ்யூ தானே. படம் நல்லா இருந்தா நல்லா கேஜேஆர் அதுக்கு பேருக்கே கொடுத்துருது. இல்ல இதுல வேற வந்து ஒரு சிவகார்த்தியான 3 படம் பண்ணணும், எப்ப பண்ணுவேன்னு தெரியலன்னு வேற ஒரு லைட்டா அட்டாக் போட்டிருக்காரு பரத்வாஜனங்க இன்டர்வியூல. லைட் அட்டாக் தான், அதுக்கே வரது இதுதான். ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ.
கேட்கல. ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் நேற்று இரவில் இருந்து ஆரம்பித்து இன்று இரவுக்குள்ள ஒரு 3 படங்கள் பார்த்தேன். முதல் படம் வந்து மா இன்டி பங்காரம். எனக்கு வந்து அந்த படம் பெருசா ஒர்க் ஆகல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அது ஆக்சுவலா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் ஸ்டோரி வைக்கணும்னு வைக்கக்கூடாது. வச்சா பவர்ஃபுல்லா வைக்கணும். இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி அது அது கேட்கறப்பே லைட்டா அடி வாங்கும்னு தெரிஞ்சும் வச்சிருக்காங்க. ஏன் வச்சாங்கன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து கதை எங்கேயுமே மூவ் ஆகல, பெருசா ஒண்ணுமே நடக்கல. அந்த வில்லனும் ஒன்றும் அவ்வளோ சிறப்பான வில்லனாவும் தெரியல எனக்கு. அதனால மா இன்டி பங்காரம் எனக்கு ஒர்க் ஆகல. அப்புறம் இன்னைக்கு காலையில இல்ல, இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு 1:30 ஷோக்கு வந்து 100 சாமி படத்துக்கு போனேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இவங்க ரொம்ப கூவி இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் உட்காந்துட்டு இருந்தேன் நான் படம் பார்க்குறப்போ. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எமோஷனலாக ஒர்க் ஆச்சு. அங்கங்க பாட்டு திருப்பி திருப்பி வச்சு ஒரு மாதிரி இருந்தாலுமே எமோஷனலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஃபில்மிங்காக இருந்துச்சு. அப்புறம் அது அந்த படத்தில் ஆக்சுவலி எனக்கு இன்னொரு இது இருக்கு. என்னன்னா வந்து இவர் விஜய் ஆண்டனியோட ரிலேட்டிவ் தானே அந்த அஜய்ன்ற பையன். அந்த பையனை வந்து விஜய் ஆண்டனி ரொம்ப கொஞ்சம் புஷ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மார்கன் படத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அப்புறம் இந்த படத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அதனால பூக்கி ப்ரொடியூசர் வேற. நீங்க மார்கன் படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர், இதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இதுல ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா அவரு ஹீரோ மாதிரி விஜய் கேரக்டர் ரோல் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. இல்ல அவர் தோன்றதுல இல்ல, உண்மையாலுமே அப்படிதான் பண்றாரு. அவரை சொந்தக்கார அக்கா பையனே யாரோ அவரை ப்ரொமோட் பண்ண வந்து நினைக்கிறாரு. பட் ஆனா அது விஜய் ஆண்டனி பேக் டு பேக் பண்ணிட்டே இருக்காருங்களா, அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தேகப்படுவாங்க. அதே மாதிரி விஜய் ஆண்டனி எப்படி இப்படி ஸ்கிரிப்ட் கிடைக்குதுன்னே தெரியல. ஓகே அவரை ப்ரமோட் பண்ணணும், அது நம்ம படமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்கிரிப்ட் மாட்டுதுன்னு தெரியல எனக்கு. ஜில்லு ப்ரோ இங்க ஒருத்தர் நீங்க தான் ஸ்பாட் மாதிரி நான் பாத்துக்குன்னு சொன்னதுக்கே அவரோட மத்த ஃபேன்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. சொந்த அக்கா பையனை ப்ரொமோட் பண்றது என்ன தப்புங்க? நீங்க பரணி அட்டாக் பண்ணுவீங்க ப்ரோ, நான் பரணி ப்ரோ அட்டாக் பண்ணுவீங்களா, அவர் என்னை திட்டுவாரு. எனக்கு அவர் என்ன சொன்னாருன்னே புரியல. உங்களுக்கு புரியாதுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்க, மூணாவது முடிச்சிடுறேங்க. மூணாவது வந்து நான் பாலன் பார்த்தேன். 5-10 ஷோ. சரிங்களா, 5-10 ஷோ பாலன் படம் வந்து எனக்கு வந்து பிடித்தது. எனக்கு வந்து இந்த டொவினோ தாமஸ் பார்ட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த இடம் பெருசா மூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. கொஞ்சம் லைட்டா போர் அடிச்சிருச்சு அந்த இடத்துல. நான் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்துல. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அங்க இங்க அப்படி லைட்டா இருந்தாலுமே வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா முடிச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டை நானுமே ப்ரிடிக்ட் பண்ணல பேசிக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு, இப்போ இன்னைக்கு காலையில ஒரு டீசர் ஒன்று வந்துச்சு. அந்த டீசர்ல வந்து தேவையில்லாம வந்து எதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு மில்க் பண்றாங்க எனக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது படத்துல வச்சு மில்க் பண்றது வேற, பட் ஆனா டீசர்லயே மில்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம், இதான் அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க தவிர்த்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. ஓகே, அவர் சொன்ன படம் பேரு பிரகாஷ் ப்ரோ நேற்று ஏதோ சொன்னீங்க கிட்ட. சொல்லி எல்லாம் முடிச்சாச்சுங்க, விடுங்க அடுத்தது போவோம். தெரியல ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்க, அதனால கேட்டேன். பரவாயில்ல, ஒண்ணுமே சொல்லல. நம்ம இன்னைக்கு தேப்ப இன்னைக்கு கண்ணு இல்ல, ஆக்சுவலா நேற்று பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, நான் தேடி போய் அந்த பழைய ஸ்பேஸோட கமெண்ட்ல படிச்சு நான் விஷயத்த என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்களும் கோபால் ப்ரோ நீங்களும் போய் அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருப்பாரு, அந்த கமெண்ட்டை படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன விஷயம் அப்படின்னு. ஸ்பீக்கர்ல இருக்கிற கமல் அதோட ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்காரு சொல்றாரு. பரணி ப்ரோவும் பிரகாஷ் ப்ரோவை மாட்டி உள்ளாந்தா பார்த்தாரு. அது என்ன நீங்க மட்டும் தனியா வச்சு பாக்குறீங்கன்னு நீங்க மட்டும் தனியா குரூப்ல பேசிக்கிட்டீங்க. அத பிரகாஷ் ப்ரோ வந்து ஓப்பனா சொல்லுவாரு, எல்லாரும் அடிப்பாங்கன்னு பரணி ப்ரோ நேற்று ஆசையா இருந்தாரு.
இல்ல இல்ல ஆசையெல்லாம் இல்ல, அடிப்பாங்கன்றது ஆசையெல்லாம் இல்ல. எனக்கு என்னன்னு தெரியும், முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அதனால இங்க ஷேர் பண்ணுங்கன்றது தான், வேற எதுவும் கிடையாது. என்னன்னா அஹ், எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ட்டு வச்சுட்டாரு. எனக்கு அதுதான் என்னன்னு தெரியாம ஒரு மாதிரி கியூரியஸா இருந்துச்சு. ஏங்க அடி ஓ, வாங்குறதுலாம் அப்போ அதுக்கு உங்களுக்கே தெரியாத தனியா சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் வேற வச்சிருக்காரா? ஆமா, அது என்னன்னு தெரியல. அதுதான் நேற்று யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் செக் பண்ணல என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு. மாவீரன், உங்க இதுல இந்த மெயின் வாபஸ் ஆகுங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே எல்லாரும், அது பாக்கலையா? ஆமா, இப்போ தூக்கிட்டாங்க. அது டாக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு நல்லா இருக்குன்னு வந்துச்சு. அதுக்கு போலான்னு பார்த்தா தூக்கிட்டாங்க இங்க ஒரு வாரத்துல. ஐயோ, இங்கேயே எனக்கு ஷோஸ் இல்லைன்னா போயிடலாம். சரி, நீங்க காக்டெயில் 2 பார்த்துட்டு வாங்க. காக்டெயில் 2 நீங்க மட்டும்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தாங்க நான் யோசிக்கிறேன். நான் நான் இது ஃபியூரியஸ் வரைக்கும் பார்த்தேன் ப்ரோ. எந்த மொக்க படத்தை நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். சரி விடுங்க, அது ஓடிடில வரட்டும் பார்த்துக்கலாம். கோபால் ப்ரோ தவிர இங்க யார் வேணா சொல்லலாம். கோபால் ப்ரோ தவிர யார் வேணா சொல்லலாம். மாவீரன் ப்ரோ பிரின்ஸ் சொல்றேன் முன்னாடி. சரி, ரகுராம் ப்ரோ வந்து ஃபியூரியஸ் பார்த்தேன்னு சொன்னாரு, சொல்லிருங்க ப்ரோ. ப்ரோ படம் சூப்பரா இருந்தது, ஃபுல்லா ஃபைட்டு தான். அதே மாதிரி என்னன்னா இந்த இந்த படம் வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணிடலாம்னு தோணுச்சு. இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பழைய இந்த அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த 90s வந்து இங்க ஜாக்கி சான் படம்லாம் அவ்வளோ நாள் ஓடிச்சு, அப்படி ஓடிச்சு இப்படி ஓடிச்சுட்டு, அந்த மாதிரி இந்த படமும் நல்ல ஒரு எல்லா இந்தியன் லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி இந்த கொஞ்சம் சிஜிலாம் ரத்தம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சிஜில தான் ஆட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி அது சிஜில ஆட் பண்ணாமல் இருந்தால் அதில் ரத்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் இல்லாமல் ஒரு யூஏ சர்டிஃபிகேட்டோட இங்கே இந்தியாவில் தான் ரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக ஓடும் இந்த படம்லாம். அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. சரியான படம். கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் ஒரு ஃபைட் சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படா ஷூட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு ஃபைட் சீன் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து அதான் இது ஒழுங்கா ப்ரொமோட் பண்ணி ஷோஸ்ல ஒழுங்கா கொடுக்கவே இல்லை. நல்லா ஓடிக்க வேண்டிய படம். சி சென்டர்ல கூட பயங்கரமா ஓடி இருக்கும் இந்த படம். அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு. பார்த்த எல்லாருமே அதுதான் சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் ஷோ டைம்ஸ் ரொம்ப கம்மி, மற்ற நிறைய படங்கள் இருக்கிறதுனால எப்படி ஸ்லாட் பண்றதுன்னு தெரியாம அப்படி ஒரு ஷோ 2 ஷோ கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல ஆனா அது இப்போ அது ரிலீஸ் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் டப் பண்ணிருக்காங்க, அது நல்லா தெரியுது. ஆப்வியஸா அவங்க லிப்சிங்க் வந்து இங்கிலீஷ்ல தான் ஒரு பேசுறாங்க, ஆனா வந்து அது டப்பிங்னு நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் ஒரு அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ்ல பேசுறதுக்குலாம் சப்டைட்டில் இல்லை, நடுநடுல சைனீஸ்ல வருது ஒரு 2-3 டைலாக், அதுக்கு மட்டும் தான் சப்டைட்டில் போடுறாங்க. மற்ற எல்லாமே எதுக்குமே சப்டைட்டிலே கிடையாது. அதுவே ஒரு இஷ்யூ தான் இங்கே. அதனால அது ஒழுங்கா பார்த்து ப்ரோமோட்டே பண்ணலப்பா, அப்படியே ஏதோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்ப்போம், அது எப்படி வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 15th வந்து ஜூலை 14th ஆர் 15th டிஜிட்டல்ல வந்துடும். அப்போ பார்த்து வந்துடும். ஏன்னா இங்கே லேட்டு தானே படம் ரிலீஸ் ஆனது, அங்கே 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு யூஎஸ்ல, அங்கெல்லாம் ஓவர்சீஸ்லாம். இங்கேயே லேட்டு தான் படம் ரிலீஸ் ஆனது, அதனால சீக்கிரமாவே வந்துடும். இது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்னா தான் நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் வீக்ல வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் மிட்னு தான் சொன்னாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த மந்த் எண்டே வந்துட்டு அப்சஷனும் வந்துடும் சொன்னாங்க, பார்ப்போம். அப்சஷன் ஜூன் 30 வருதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதான் இந்த மந்த் எண்டு, அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். சரி, நமக்கு வந்து யார் இந்த படத்துல வரும்ல, யார் நமக்கெல்லாம் பாராட்டுவா, நம்மளே பாராட்டிக்கிட்டா தான் உண்டுன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவான், தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஃபாதர்ஸ்னு உங்களுக்கு தோன்ற ஒரே ஒரு படம் மட்டும் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் ஃபாதர் ரோல்ல. பெஸ்ட் ஃபாதர் எம்டன் மகன். வாரணமாயிரம். நம்ம ஜென்ஸுக்கு யாரும் சொல்றது இல்லை, நம்மளே வாழ்த்து போனாதான் உண்டு. எம்டன் மகன். ஓகே, சுமார் ப்ரோ வாங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம். எங்க அப்பப்போ சுகுமார் கேள்வியா bro, தான் ஏன் வந்துட்டு போகுது. jam சும்மா திரும்பி பண்ணிக்கிறீங்க? அண்ணாத்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். கீர்த்தி சுரேஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் யார்டா அவங்கள அடிச்சதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஒரு நிமிஷம்,
நீங்க வேற எந்த படத்தை சொல்லியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 8:30 மணிக்கு நாங்க 8:45 ஸ்பேஸ் போடுறோம். அந்த படத்துல நான் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இல்ல பாரு, நீ அண்ணாத்தன் செஞ்ச நானும் உட்காந்து கொஞ்ச நேரம் பாத்திருப்பேன். எங்க வீட்டுல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். எங்க வீட்டுல ஏதாவது பார்த்து எனக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், நான் பாப்பேன் உட்காந்து. இல்ல அது டிவில பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஒரே காரணத்துக்காக அவர் இருக்கிறார் பாத்தீங்களா பாரதி ப்ரோ. இல்ல எனக்கு இவங்க எனக்கு அவர் அங்க கொல்கத்தா வந்ததுக்கு அப்புறமே எனக்கு படம் விறுவிறுன்னு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு நான் பாட்டு உட்காந்து ஜாலியா உட்காந்து பார்த்தேன். இந்த டிவி படம் அதெல்லாம் தியேட்டர்ல வேணா நமக்கு டிவில பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் முழுக்க முழுக்க அதுவும் முக்கியமா அந்த கிளைமேக்ஸ், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் பொறுத்தவரை பூராமே சூப்பரா இருக்கும். அந்த ஜீப் வச்சு 2 பேரும் மோதிக்கலாமா அந்த ஆமா மோதிக்கலாமா அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வில்லன்ட்ட வந்து நேர்ல வாடா ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது நான் கீழாண்டா நிக்கிறேன் உங்களால விட மாட்டாங்கன்னு சொல்ற சீன் எல்லாமே நான் தெரிஞ்சுதான் பாத்துருப்பேன் பாரு. நீ என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு அவரு. சும்மா சொல்லுங்க கேட்போம். அதான் ப்ரோ, இப்ப நாளைக்கு வந்து ஸ்பெஷல் டே, நம்ம சீஃப் மினிஸ்டர் பர்த்டே. அதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது, தளபதி விஜய் பர்த்டேன்னு அதை பத்தி எதனா பேசுவோமா, இல்ல அது டாபிக் இருக்கா இல்லையா? அது நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு வந்து நம்ம கேட்டது நம்ம யாரும் கொண்டாட மாட்டாங்க, ஆண்கள் தினமும் கொண்டாட மாட்டாங்க, ஃபாதர்ஸ் டேவும் கொண்டாட மாட்டாங்க. அதனால உங்க படத்துல ஆன் ஸ்கிரீன்ல பெஸ்ட் ஃபாதர் ரோல் பண்ணது யாரு வந்து பேசுவோம். நானா போய் ஃபாதர்ஸ் டேன்னு வச்சுக்க முடியாது, நீ தான் வந்து எனக்கு வந்து வைக்கணும், நம்ம பாப்பாவை வச்சு ஸ்டேட்டஸ் வை அப்படின்ற. அதெல்லாம் எதுக்கு வைக்கணும் உனக்கு, எதுக்கு உனக்குலாம் வைப்பாங்களா அப்படி இப்படின்றா. ஒரு நாள் நீ பாத்துக்கோ அப்புறம் வைக்கிறேன் அப்படின்றா. ரொம்ப ஒரே இதுவா இருக்கு பிரகாஷ் ப்ரோ. நம்ம ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ஃபாதர்ஸ் டேவை மட்டும் யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அதே மாதிரி மென்ஸ் டேவும் கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு பிரகாஷ் ப்ரோ. அது வருத்தப்பட்டதாக பிரகாஷ் ப்ரோ. நம்மளுக்கு நாளைக்கு செகண்ட் இயர் அனிவர்சரி தானே சினிடாக்கு? இந்த வாரத்துல வரும் ஞாபகம் வச்சு. நாளைக்கா டேட்டு? நாளைக்குதான் 21 22. ஆமா 22 நாளைக்கு. ஆமா ரைட் ஓகே. நாளைக்கு அப்போ கல்கி அனிவர்சரியா? கல்கி ஜூன் 27. கல்கி கடல் புறா இருக்கு. 27 தான் ஆனிவர்சரி. அவரு வேல்பாரி கொடுக்காம நான் கடல் புறாவும் ஆரம்பிக்க மாட்டேன், மகாபாரதம் சொல்ல மாட்டேன். பரணி வேல்பாரி முடிச்சு கொடுக்க சொல்லுங்க, நான் அடுத்து கடல் புறா வேணா ஆரம்பிக்கிறேன். யாருமே லிசனர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆளே இல்லாத கடலை கூட டீ ஆத்துறேன். அதாங்க யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, 5 பேர்த்த வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு உட்காந்து டெய்லி 27 ஆனிவர்சரியா இல்ல கல்கிக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க ஸ்பேஸ் போட்டீங்க தானே? கல்கிக்கு 5 நாளைக்கு முன்னாடி போட்டோம். 22 தான் ப்ரோ. போன வருஷம் பூர்த்தியாவே நடத்துனீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கல்கியை பத்தி அந்த வீடியோ இப்ப கண்டுபிடிக்கிறேன். கல்கி வீடியோ போட்டோ எப்பன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு. ஏங்க போன வருஷம் கியூஸ் மாஸ்டர் மாதிரி கியூஸ் எல்லாம் வச்சு கடைசியில ஜூன் 22 ரிவீல் பண்ணதே பிரகாஷ் ப்ரோ தான். அவரே மறந்து. பிரகாஷ் ப்ரோ டாபிக் டீவியேட் ஆகுது. பெஸ்ட் ஃபாதர் கேட்டீங்க. பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல. பரணி டான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு டவுட், அவர் எம்டன் தான் சொல்லிட்டாரு. கேக்குதா? எந்த அப்பா இங்க பிரகாஷ் ப்ரோ பரணி வந்து டான் சொல்ல மாட்டாரு, அமரன்ல வர சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு. இல்ல ப்ரோ மாஸ்டர் கேக்குதான்னு கேக்குதா? மாஸ்டர் கேக்குது, நீங்க பேசுறது மத்தவங்க கேட்கல போகுது, எனக்கு கேக்குது. சொல்லுவாங்க. புஷ்பா படத்துல இருந்து ஒரு லைன்ல இருந்து ஒரு சீன்ல இருந்து சொன்னீங்க இல்லையா, அது கண்டுபிடிச்சிங்களா? அப்பாடா கண்டுபிடிச்சிங்களா? இல்ல ப்ரோ கண்டுபிடிக்கல ப்ரோ, அதான் உங்ககிட்ட கேக்குறேன் ப்ரோ. நான் எல்லா நண்பர்கள்ட்டையும் கேட்டேங்க. ஆமாங்க அப்போ சீன் இருக்குங்க, கரெக்ட் தாங்க அப்படிங்கிறேன். சரி சொல்லுங்க கமான் கமான் டைகர் கமான் அப்படின்னா அதுதான் நாம வர மாட்டேன் அப்படிங்கிறேன். ஐயோ இல்ல புரியல, என்னது எனக்கு தெரியாது, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து புஷ்பால வந்து புஷ்பா 2ல அவங்க புஷ்பா 2ல ஒரு கான்செப்ட் இருக்கு. மெயின் லைன் என்னன்னா, ஒய்ஃப் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க, என்னன்னா சிஎம் கூட போட்டோ எடுக்கணும்னு. ஓகே, ஒரு சிஎம் கூட போட்டோ எடுக்க போறாரு, அங்க அசிங்க அவமானப்படுத்தப்படுறாரு. அதனால என்ன பண்றாரு, இப்ப சிஎம் பதவியில இருந்து நிக்கிட்டு வேற ஒரு சிஎம் அங்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகேவா? ஒய்ஃப் ஆசைப்பட்ட ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த கதையும் அதை நோக்கி தான் போகும். அது எப்படி கடைசியா செஞ்சாரு இல்லைங்கிறத இப்ப மெயின் கதைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க சைட்ல போய் அப்படி மேல வந்தாரு அப்படி இப்படிங்கிற ஆயிரத்துக்கலாம். ஆனா லைன் இதுதான். ஆனா இது வந்து ஏற்கனவே ஒரு படத்துல ஒரே ஒரு சீனா இருந்திருக்கு. ஒய்ஃப் ஒரு விஷயத்த ஆசைப்படுவாங்க, அதுக்காக போயிருப்பாரு. ஆனா போன இடத்துல அவமானமா இருக்கும், டோட்டலா மாத்தின்னு சொல்லி மாத்திருப்பாரு. அதுதான் அங்க ஒரே ஒரு சீன்ல வரும். அந்த ஒரு சீனை வச்சு ஒரு முழு படம் வந்தது, அது புஷ்பா 2ல வந்தது.
அதுதான் என்ன படம் எனக்கு ஞாபகமே வரல. நான் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்க, ஆமா அப்படி ஒரு சீன் இருக்கு, ஆனா என்ன சீன் ஞாபகம் வர, என்ன படம் ஞாபகம் வரல அப்படின்னு எனக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு இல்லாம பார்த்தோம்னா மதகத ராஜா ஞாபகம் வருது. அது நானே சொல்லிட்டேனே. அந்த அதுக்கு உதாரணம் சொல்லும்போது மதகராஜா சொல்லிட்டேனே, வில்லனுக்குன்னு சொல்லிட்டு அது நான் சொல்லிட்டேன். அது மதகராஜால ஆல்மோஸ்ட் வந்துரும். ஆனா நான் சொல்றது மதகராஜா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதாவது மதகத ராஜா அந்த லைன்ல வரும், நான் சீனாவும் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மதகத ராஜாக்கு. ஆனா அது மேட்ச் ஆகல. அது புஷ்பா 2 கூட அப்படியே மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு ஒரு லைன் இருக்கு. அது என்ன லைனு எனக்கு நல்லா கரெக்டா ஞாபகம். ஒரு சீன் என்ன சீனு என்ன படம் ஞாபகம் வரல. மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு சொல்லவும் வச்சு அவர் தான் சொல்ல வராருன்னு நினைச்சேன். அடுத்தது அவரும் பதில சொல்லாம திரும்ப ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு பாஷா. சரி சொல்லுங்க, மத்தவங்க சொல்லுங்க. சுமார் bro, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜியோ டீசர்? ஜாலியா இருந்த ஒருத்தன் ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இல்ல ப்ரோ. தெரியல, அது என்னன்னு தெரியல. ராஜேஷ் எனக்கு வந்து அது வந்து இதை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. பார்ப்போம், படமா பார்க்கும்போது தான் நம்மளால கருத்து, டீசர் ட்ரைலர் பார்த்துலாம் அதுக்கப்புறம் கருத்து, இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் கருத்து தெரியல, ஐடியாவே இல்ல. எப்படி காட்டு சுதாகரும் இல்ல ஜீவா பிரகாஷ் bro, பாருங்களேன். ஓகேவா? அது காம்பினேஷன் எப்படின்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தோணுது, எப்படின்னா அந்த சுதாகர் அப்புறம் டிராவிட் இவங்க 2 பேர் தான் அந்த பரிதாபங்கள் டீம் வந்து ஓரளவுக்கு வெளியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். அதுல பாத்தீங்கன்னா டிராவிட் நல்ல ரோல் எடுத்துக்கிறாரு. எல்லா வகையும் சூப்பரா டியூட்ல நல்லா பண்ணியிருந்தாரு. இன்னொரு படம் ஒன்று பண்ணியிருந்தாரு. இப்ப இதே முரளியில பண்றாரு. அவர் பண்றாரு. இப்ப இவர் இருக்காருல சுதாகர் இவரு வீணாக்கிடுவாரோ, அவர் நம்ம இரிட்டேட்டிங் பேஸ்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரோன்னு ஒரு ஐயம் இல்லாமல் இல்லை. பிரகாஷ் இப்படி ஏதாச்சும் அப்படின்னு போதுதான் ஒரு இது வருது. அவங்க கிரவுட் ஃபண்டிங் போட்டு ஒரு படம் எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணாங்களா? அவ்வளவுதான், ஏமாத்தினாங்க. ஸ்கேம். கோபி சுதாகர் 2 பேரும் ஸ்கேம் பண்ணி பணம் ஏமாத்தி ஊத்திட்டு போனாங்க. அதுவும் 1.5 கோடி 2 கோடிக்கு மேல. அது எத்தனையோ கோடி சொன்னாங்க, 1.5 கோடிக்கு மேல. இப்ப அதுக்கு பதிலே இல்ல. அதுக்கு பதிலா அந்த படம் இன்வெஸ்ட் பண்ணவங்க நான் 2வது படம் எடுத்தேன், ப்ரொடக்ஷன் நம்பர் 2 ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த படத்தையும் பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஐயோ, அது நின்னுச்சா? ஸ்கேம் தான். இல்ல ப்ரோ, ஒரு வீடியோல வந்து அவங்கள யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி தான் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. அதுதாங்க ஈஸிங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட இப்ப சினிடாக் லிசனஸ் பூரா ஆளுக்கு ஒரு 50,000 கொடுங்க, ஆளுக்கு ஒரு 50,000 கொடுங்க, அவங்க எல்லாம் பார்ட்னர் ஆக்கி தயாரிப்பாளராக்கி படம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 லட்சமா தரேன், இல்ல 75,000 தரேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஒரு 100 பேர் எனக்கு பணம் கொடுத்துட்டீங்க, நான் பயங்கரமா எனக்கு ஒரு 5 கோடி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. சும்மா எவ்வளவு அமௌண்ட் கணக்கெல்லாம் விட்டுருங்க, லாஜிக்கா ஒரு 5 கோடி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்கிட்டு நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்கள்ட்ட பணம் தராம நான் சுகுமார் போட்ட கொடுத்து ஏமாந்துட்டேங்க, நானே ஏமாத்திட்டாருங்க அப்படி பரணி ஏமாத்திட்டாரு, சுகுமார் புரம் ஏமாத்திட்டாரு. நான் சும்மா 5 கோடி வாங்கிட்டு அவங்க 2 பேர் மேல பழிய போட்டுட்டு நான் எஸ்ஐ ஓட்டினா நான் நல்லவன் ஆயிடுவேனா? ஸ்கேம் தானே. நான் உங்களை 100 பேரை ஏமாத்தினா ஸ்கேம் தானே. ஒண்ணு இப்ப நீங்க சம்பாதிக்காம இருக்கீங்களா, இந்த யூடியூப்ல சம்பாதிக்காம இருக்கீங்களா, இல்ல பயங்கரமா போகாம வெளியே படம் தர மாதிரி இருக்கீங்களா? இன்வெஸ்ட் பண்ண நியாயமா காசு கொடுக்கணுமா இல்லையா? அவங்க உங்களை நம்பி தானே இன்வெஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு மேல நீங்க யாரை ஏமாந்தீங்களா, இல்ல நீங்களே ஏமாந்த லிஸ்ட் எழுதிருக்கீங்களா? கிட்டத்தட்ட என்ன பண்ணாது, துணிவு படத்துல வரும், நான் இவர்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டேன்னு சொல்லி வில்லன் சொல்லுவாரு. அவருக்கு போனா அவர் வந்து யாரோட கம்பெனினா அது இவரோட கம்பெனிங்கிற மாதிரிதான் வரும். அந்த மாதிரிதான் இதெல்லாம் நிறைய ஸ்கேம் தான். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நினைக்கிறேன். அந்த படம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்ன படம் பேர் இது சுகுமார் ப்ரோ? இல்ல ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்து பேர் வந்து ஏதோ டைம் வச்சு ஏதோ மணி கம்ஸ் டுடே கோ டுமாரோ அந்த மாதிரி அதேதான் அந்த மாதிரி. சரி ஓகே. பெஸ்ட் ஃபாதர் கேட்டிங்களா மாவீரன், நீங்க சொல்லுங்க. எனக்கு நிறைய இருக்கு. கீழே ஒருத்தர் யாரடி சொல்லிட்டாரு. இல்ல நான் டான் எல்லாம் சொல்லல, எம்மகன் சொன்னாரு. அமரன் படத்துல வர சிவகார்த்திகேயன். எம்டன் மகன் சொன்னாரு ப்ரோ. எனக்கு யாரடி மோகினி நிறைய அந்த ஃபாதர் சீன்லாம் ரொம்ப பிடிக்கும். அது கமெண்ட்ல 2-3 பேர் போட்டாங்க. ஆனால் நம்ம அப்படியே கொஞ்சம் கமர்ஷியல் ரூட் எடுப்போம். எனக்கு மெர்சல்ல வர ஃபிளாஷ்பேக்ல ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மெர்சல்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் தான். அந்த அப்பா வந்து ஆவுனா அழுதுருவாரு, அது எங்க அப்பாவை ஆவுனா அழுதுருவாரு. அது அப்படியே மேட்ச் ஆச்சு. இதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு அழுதுருது பைபிள்ன்ற மாதிரி. எனக்கு வந்து அபியும் நானும் ப்ரோ. அபியும் நானுமா? பிரகாஷ் ராஜா. ஓகே. எனக்கு வந்து ஒரு காமெடியா ஒண்ணு இருக்கு.
எனக்கு வந்து அது அப்படியே எனக்கு ரிலேட்டான ஒரு அதர் ரன் படத்துல விவேக்கோட அப்பா. ஐயோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அவர் அங்க சொல்றது அப்புறம் இப்ப ரியாலிட்டியில நடக்கிறது, இப்ப நடக்கிறது எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்பப்ப நினைச்சு சிரிப்பேன். இப்ப நீ சொன்னோடனே அதான் டக்குன்னு மைண்ட். ஏன் கமல் நீ சென்னை போகும்போது அப்படியே சொல்லிட்டு இல்ல வந்து இல்ல எனக்கு நிறைய விஷயத்துல அது கனெக்ட் ஆகும். அவர் அப்ப சொல்றது இப்ப இது பண்றதெல்லாம் அது கொஞ்சம் ரொம்ப connect. அம்மாவாசை எனக்கு வேலை போட்டு சாப்பிடுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிருக்காரு bro. ஆமா ஆமா அது ரொம்ப அதை பார்த்தாவே ரொம்ப கனெக்ட் ஆயிரும். அதனால எனக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச எனக்கு சிவசாமி கேரக்டர் தான், அசுரன்ல ஒரு தனுஷோட கேரக்டர் தான். கரசாமி. ஓகே சிவசன் ஓகே ஓகே. சிவசாமியா? ஏயா நீ வேற? எனக்கு வந்து 2 கேரக்டர் பிடிக்கும் படத்துல சொல்றேன். ஒன்னு வந்து சீரியஸான ரோலு, என்னன்னா மோகன்லால் திருஷ்யம் படத்துல. ஏன்னா படமே அவருக்காக தான் இருக்கும், அவர் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு எஃபர்ட் போடுவாரு ஒரு ஃபாதரா, அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து மம்முட்டி பேரன்பு படத்துல சூப்பரா பண்ணியிருப்பார் ஃபாதர் ரோல், அது 2 பிடிக்கும். ரிலேட்டபிளா அப்படின்னா வந்து எங்க அப்பால ரிலேட்டபிளா யாருமே இல்லை தமிழ் சினிமால, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, அதனால இவங்க 2 பேரும் ஓகே. எனக்கு இன்னொரு கேரக்டர்னா ராயப்பன் கேரக்டர். பட் ஃபர்ஸ்ட் சிவசாமி, செகண்ட் ராயப்பன். இன்னைக்குமே நான் போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டேன், எங்க அப்பாவுக்கு தான் போனை போட்டு. ஏங்க இப்பயும் இந்த வயசுலயும் டிஸ்டர்ப் பண்றீங்க. டிஸ்டர்ப் உங்களுக்கு பொறுப்பே இல்லையாங்க? எனக்கு வந்து பேச நீ தெரியாது பொறுமையா பிரகாஷ் ப்ரோ. சொல்றீங்க. போலீஸ்ட்ட ஒருவேளை லஞ்சத்தை நீட்டினா அடியே போட்டுருவாங்களோன்னு அவரு பேசுவாரு தைரியமா. ஃபுல்லா இல்ல பிரகாஷ் ப்ரோ, அப்படிதான் எல்லாருமே. இப்போ வரைக்கும் ஊருக்கு போனா அவர் தான் வந்து இறக்கி விடுவாரு, மறுபடியும் இல்லைன்னா அவரு தான் வந்து கூட்டிட்டு வருவாரு. எங்கனாலும் அவர் ட்ரெஸ் எடுக்க போறது கூட நானா எடுக்க மாட்டேன் இப்போ வரைக்கும். அவர் வருவார் கூட வந்து நான் தான் எடுப்பேன். கடையில போய் ட்ரெஸ் ஆனா கூட அவர் வரணும். அப்பதான் அது ஏதோ அந்த ஃபுல்ஃபில்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சு அவர் வந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு. அதனால அப்படியே ஆனா நினைச்சா பொறாமையா தான் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் சொல்ல பயங்கரமா சொல்லுவாரு. அவர் கொஞ்சம் நாலேஜ் அதிகம்ங்கிறதுனால பயங்கரமா சொல்லுவாரு. ஆனா எங்க எல்லாத்தையும் எங்களை தனியா விட்டுருவாரு. எங்க எதையுமே அவர் வந்து இது பண்ணவே கிடையாது. கிட்டத்தட்ட நான் என்ன படிச்சேன்னு கூட அவருக்கு தெரியாது. நான் வந்து எங்க அம்மா வந்து இப்ப 6வது படிக்கும்போது எங்க ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அதாவது எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ER ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல், பரணி அங்க தான் படிச்சா. அப்படி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. முதல் நாள் கொண்டு போய், அதாவது ஜூன் மாசம் ஸ்கூல் ஓப்பன் அப்படின்னா மே மாசம் கடைசியில கொண்டு போய் சேர்க்கறாங்க. நான் நடுவில் 4 ஸ்கூல்லாம் போயிட்டு தான் போனோம். மே மாசம் கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஒரு ஸ்கூல் திறக்கிறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் சேர்க்கறாங்க அட்மிஷன். அந்த முதல் நாள் தான் வழி காமிச்சாங்க எங்க அம்மா. பஸ் ஏறி வர்றா, இங்க பஸ் ஏறணும், சத்திரம் சாணிக்கு இறங்கணும், இங்க இருந்து அண்ணா சாலை வரைக்கும் நடந்து போகணும், இங்க வந்தோடனே ஸ்கூல் இருக்கு, இங்க பாத்துக்கிட்டு 6வதுல இருந்து அந்த 6வதுல இருந்து தனியா தான் போனேன். அந்த முத நாள்ல இருந்தே தனியா தான் போனேன் ஸ்கூலுக்கு. அப்படியே வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து அடுத்த 12ஆம் வரைக்கும் அதே ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் ஜமால் முகமது காலேஜ்ல படிச்சேன். அந்த படிச்சிருக்கும் போது கூட அவருக்கு தெரியாது என்ன படிச்சேன், என்ன டிகிரி எல்லாம் எதுவும் அவருக்கு தெரியாது. அது பாட்டு நாங்க பாட்டு போனோம், நாங்க பாட்டு வந்தோம். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பொறாமையா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் மாயன் வந்து ஒரு விஷயத்துக்கு என்ன போன் அடிக்கிறாருக்கும் போது பொறாமையா தான் இருக்கு. பரவாயில்லப்பா இப்படி இருக்கிறாங்களே நமக்குன்னா அப்படின்னு. எனக்கு வாரணமாயிரம் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசை பிரகாஷ் ப்ரோ. அவர் மாதிரி அது ஒரு ட்ரீம் ரோல். அந்த மாதிரி ரியல் லைஃப்ல யாரும் நான் இருந்து பார்த்தேன். இருக்க மாட்டாங்க எந்த அப்பாவுமே. அதான் சொல்றேன், ரியல் லைஃப்ல நான் இருந்து அவர் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அவங்க அப்பா அப்படி இருக்கணும்னு ஆசைப்படல. அவரு அப்படி அவங்க அப்பா நான் அப்படி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றேன். ஆசைப்படுறாரு. ஆனா அப்படி இருக்க முடியலன்னு சொல்ல வரேன். உண்மை அதுதான். நம்ம குழந்தை வந்துட்டு நம்மளதான் டாடி டாடின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வாரணமாயிரம் சூர்யா, ரியாலிட்டி நான் ரியாலிட்டியில அதே மாதிரி வந்து என் குழந்தை வந்துட்டு டாடி டாடி தான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனா மம்மி மம்மி மம்மின்னு தான் சொல்லுது. நம்ம அது நம்மளும் வந்து எஃபர்ட் போடணும் தான். இல்ல எஃபர்ட்னா ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த படத்துல வர மாதிரி எல்லாமே பண்ணணும். அது நம்மளுக்கு பேசிக் நேச்சுரலாவே வரமாட்டேங்குது. அந்த படத்துல வர மாதிரி நம்மளால பண்ண முடியல. அப்படி பண்ணாவனா அப்படி நடக்குமான்னு தெரியல. அந்த படத்துல மாதிரி வரும்போது பண்ணணும்னா நீங்க ஒண்ணு தான் பண்ணுவீங்க, போய் நான் இதை ஒன்று சொல்லியே ஆகும் அப்படின்னு உங்க ஆபீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த கேபிட்டேரியா ஏரியால. அது மட்டும் நீங்க அந்த கேரக்டரா மாற முடியும். பிரகாஷ், நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற அதே கிளாமர் அப்பீல் எனக்கும் அதே சேம் அப்பீலா தான் இருக்கு.
ஆனா எங்க அப்பாவுக்கு நான் நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். பொது இடத்துல இப்படி பேசு, அப்படி பேசு, அந்த ஆள்கிட்ட தான் அந்த டைலாக் ஏன் சொல்ற அப்படி இப்படின்னு. ஆனா உங்களை காப்பாத்த மட்டும் முதல்ல வந்துடணும். ஆமா. அதுக்கப்புறம் அதை 4 நாளைக்கு சொல்லி காட்டுவாரு. இவங்க 2 பேர் கதையை கேட்டீங்கன்னா இவங்க தான் ஒரிஜினல் எம்டன் மகன். ஆனா என்ன அதுல வந்து பரத் கொஞ்சம் சாஃப்டா இருந்தாரு, இவரு கொஞ்சம் ரெகடான இல்லை, அவ்வளவுதான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆதி வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. நூறுசாமி எதிர்பார்த்த படம் அப்படின்னு போட்டிருந்தாரு. சொல்லி முடிச்சுட்டாங்க அவருக்கு. அவருக்கு எப்படி பாலன் போயிருந்தேன். இல்லைங்க நூறுசாமி இல்லைங்க, பாலன் போயிட்டு வந்தேங்க இப்பதான். அப்படியே இந்த மலையாளிக்ஸ் படம் எடுக்கிறதே வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கொடுக்கறதுக்குன்னே படம் எடுக்கிறானுங்க. அதாவது நாங்க எடுக்கிறது படம், நாங்க பண்றதெல்லாம் படம், நீங்க உங்க நார்மல் வாழ்க்கைய வாழ அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டு நம்மளை வந்து ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது 3 மணி நேரம் பாத்தியா எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அப்போ இப்ப போய் உங்க கேவலமான நார்மலான வாழ்க்கையை வாழுப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது அந்த அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது என்ன வாழ்க்கை, இங்க நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரிச்சுட்டானுங்க. இல்ல எனக்கு அப்படி தோணல. எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்க சொல்லி தராங்க, எனக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, இப்ப வந்து எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டா ரீல் ட்ரெண்ட்ல போகுது. டக்குனு 30 செகண்டுக்கு மேல யாரும் பாக்குறது இல்ல, 3 நிமிஷம் வீடியோக்கு மேல யாரும் பாக்குறது இல்லைன்னு சொல்லி எச்சின்னு சொல்லுவார்ல. எல்லாம் டப்பு டப்புன்னு ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்ட்ல இருக்காங்க, டக்கு டக்கு டக்குன்னு போறாங்க. ஆனா அதை திருத்துற மக்களுக்கு பொறுமையை கத்துத்தர இடமா நான் மலையாள பிலிம்ஸை பாக்குறேன். எப்ப நீங்க வந்து பொறுமையா இருங்க, இங்க வாங்க, எடுத்தோடனே படப்படன்னு இருக்கேன். நான் பொறுமையா நீ ஒரு படத்தை பாத்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ரிட்டர்ன் இருக்குல்ல, அதுவே இருக்குங்க. அதுல நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் அந்த ஒரு 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 பொறுமையா படம் பார்க்க மட்டும் நம்ம கத்துக்கிட்டோம், அதுக்கு மட்டும் நம்ம பழகிக்கிட்டோம்னா நமக்கு நிறைய விஷயங்களை ரசிக்க முடியும். நீ பொறுமையா நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒன்னால ரசிக்க முடியும்ன்றது இருக்குல்ல, அது இருக்கு. எனக்கு இந்த வருஷத்தோட சிறந்த படம் ஃபிளாலெஸ்ங்க. அநியாயம் செம்மையா இருக்கு படம். கேஸ்டிங்ல இருந்து ரைட்டிங்கு, மியூசிக்கு, அந்த அந்த பையன், ஐயோப்பா, அந்த பாலன் த பாய் அப்படின்ற அந்த பாய் வருவான்ல, அவன் வந்து என் வாழ்க்கையில ஒரு கண்ணு வந்து என்னை இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாதுங்க. அவ்வளோ அப்புறம் மாஸ்டர் பீஸ் பிலிம்ஸ் பண்றதுன்றது வேற, லைக் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான படங்கள் பண்றதுன்றது வேற, நல்ல படங்கள் பண்றதுன்றது. ஆனா ரொம்ப ஹோப்ஃபுல்லான பாசிட்டிவான சந்தோஷமா முடிகிற படங்கள்ல கூட ஒரு டிராஜடி இல்லாம சந்தோஷமான படங்களை கூட அப்படி பண்றதுன்றது இருக்குல்ல. அப்புறம் அவனுங்களால டேய் எதெல்லாம்டா நீங்க கதையாக்குவீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படா ஒரு மனித மூளையால சிந்திக்க முடியும்? எல்லாருக்கும் இருக்கிற அதே மூலதானடா உங்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது எப்படி ஒருத்தன் சிந்திச்சான், இது எப்படி ஒருத்தன் கான்செப்டுவலைஸ் பண்ணிருப்பான், இது எப்படி ஒருத்தன் போய் கதையா சொல்லியிருப்பான், ஒண்ணுமே புரியலங்க. வெளியே இதை எப்படி ஆரம்பிச்சு முடிச்சிருப்பான் ஒருத்தன் அப்படின்னு க்ளூலெஸ்ஸா இருக்கு. ஒரு டவுட் எனக்கு என்னன்னா, இப்ப என்ன ஒரே ஒரு அந்த முதல்வன்ல வர ரகுவரன் டயலாக் கேட்டுறேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நீங்க புரியலன்னு இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் நீங்க ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிச்சு, நீங்க சொல்லும்போது பயமா இருக்கு. படம் நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களா, கடைசியில நீங்க வந்து வேற சும்மா இருக்கிறோம். படத்தை மலையாள ஸ்டைல சொல்றாரு, படம் பூரா ஒண்ணு சொல்லுவோம், மொதல் மீம் டெம்ப்ளேட் மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு கடைசியா நாங்க பிளாஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. இந்த வருஷத்தோட சிறந்த படம் சொல்லிட்டேன். இல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி சொன்னீங்கன்னா, என்னதாண்டா பண்றானுங்க, என்னதாண்டா எடுக்கிறானுங்க அப்படி அந்த ஸ்லாங்ல சொன்னீங்களா? என்னதாண்டா எடுக்கிறோம்னு நினைக்க வச்சு நல்ல குடும்பம் இது இல்ல நல்ல குடும்பம் அப்படி இது நல்ல குடும்பம் அந்த டோன்ல பாக்காதீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க எல்லாம் என்னடா படம் எடுக்கிறீங்கன்னு மத்தவங்க நினைக்க வச்சிடறாங்கன்னு சொல்றேன். மத்த இண்டஸ்ட்ரீஸ என்னடா இது இந்த கதையை ஒருத்தன் எப்படி யோசிச்சிருப்பானே தெரியலங்க. செம்ம படங்க, நீங்க தயவுசெய்து பாருங்க. பட் அகைன் இதுவும் அதே மாதிரிதான், நல்லா பொறுமையா உங்களை இருக்க வச்சு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு புரியும். செகண்ட் ஹாஃப்ல தான் ஆக்சுவலா உங்களுக்கு புரியும், ஓ இதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சீன் இந்த மொமெண்ட் இந்த எமோஷன் எல்லாம் இதுக்காக தான் காட்டினியா அப்படின்ற மாதிரி புரியும். அவனுங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கானுங்க. தமிழ் சினிமா என்ன பண்றோம்னா,
ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் சொதப்பி செகண்ட் ஹாஃப் கரிசுன்னு பேர் வாங்கி ஆடியன்ஸ் வெளியே போகும்போது நிம்மதி இல்லாம போறாங்க. அதனால ஊத்திடுது. இவனுங்க என்ன பண்றானுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுமையா இது பண்ணிட்டு இன்டர்வல்ல தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அத வந்து கடைசி அந்த 40 நிமிஷம் 50 நிமிஷத்துல வந்து பயங்கரமா காட்டி சந்தோஷத்தோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதனாலதான் நீங்க திருஷ்யம் 3ல இருந்து இதுல இருந்து எல்லாமே வந்து நல்லா கலெக்ட் பண்ணிடுது பயங்கரமா. அதுக்கு காரணம் வந்து அவன் வீட்டுக்கு அனுப்பும்போது சந்தோஷமா அனுப்பி விட்டுறான், எப்போ நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எக்கோல இருந்து இதுல இருந்து எல்லாத்துக்குமே அந்த பட்டன் தான் நீங்க ஃபாலோ பண்றாங்க. பொறுமையா ஆரம்பிச்சு உங்களை மெல்ல வேர்ல்டுக்குள்ள இழுத்து கடைசியா ஒரு 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 மிதி அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சூப்பரா இருக்கு. படம் தயவுசெய்து போய் பாருங்க தியேட்டர்ல. மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணிருக்காப்ல. ஆவேசம் படத்தோட ரைட்டர். ஆவேசம் படத்தோட டைரக்டர் தான் ரைட்டர். ஸோ சூர்யா 47 டைரக்டர் சொல்லு ப்ரோ. ஆமா, நான் அதான் அவர்கிட்ட முடிச்சக்கு அப்புறம் பேசிட்டு இருந்தேன். இந்த ஷோ தான் இது செலிபிரிட்டி பிரீமியர். அந்த டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த படத்தோட டீமே. ஸோ அவங்க மலையாளத்துல பாத்தீங்களா? ஆமா, அந்த டீம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட தான் பார்த்தேன், அந்த டீம் கூட தான் பார்த்தேன். அந்த பிரீமியர் செலிபிரிட்டி பிரீமியர் மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த ரைட்டர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து நான் அதை பத்தி ஃபுல்லா விளக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு, அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுலாம் பேசிட்டு இருந்தேன். இப்போ அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல, வந்து இதை சொன்னேன் நான், இந்த வருஷம் படத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சொதப்பி எதப்பி விட்டுறாதே அப்படின்ற மாதிரி. அந்த ஜித்து படத்தை ஒன் ஆஃப் த ரைட்டரா இல்ல மொத்த படத்தையும் அவர் தான் எழுதி இருக்காரு? ஏங்க அந்த அவர் தாங்க எழுதியிருக்காரு. ஆவேசம் படத்தோட டைரக்டர் தான் எழுதியிருக்காரு. பாலன் படம் வந்து அவரோட கதை, ஆவேசம் டைரக்டரோட கதை தான். இவர் தான் வாங்கி ஸ்கிரீன் பே 2 பேரும் ஒண்ணா உட்காந்து எழுதுனாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல அதான் சொன்னாரு என்கிட்ட, அவரோட கதை தான் அது மொத்தமாவே. செம்ம கதைங்க, யோசிச்சு கதையாவே இத ஒருத்தன் எப்படி கான்செப்ட் இல்ல ப்ரோ, கதையாவே இது யாருன்னா நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நம்மளோட மைண்டே வந்து இந்த மாதிரி இது ஒரு ஃபீல் குட் படமா எடுத்திருக்காருல, அதெல்லாம் யோசிக்கவே நமக்கு வராது. நம்ம வந்து த்ரில்லர்னு அதை எப்படி இந்த இது பண்ணி காட்டணும், த்ரில்லிங்காவே காட்டணும்ன்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் யோசிக்கும். ஆனா இவரு அப்படியே படம் ஃபுல்லா ஃபீல் குட்டாவே காட்டுறது. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்களால இந்த எமோஷனலை வந்து பயங்கரமா ரிட்டைன் பண்ண முடியுதுங்க படத்துல. இந்த எமோஷனல் விஷயத்த கொண்டு வர்றது இருக்குல்ல, அவங்களால அதுல அவ்வளவு கமாண்ட் இருக்கு அவங்களுக்கு. அது ஆடியன்ஸ நீங்க சிரிக்க வச்சு அமிச்சா கூட அவன் கொஞ்ச நாள்ல மறந்துடுவான் அந்த படத்தை. நீங்க நெகட்டிவ் வச்சு அமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதேதான் மஞ்சு மேலையும் அவன் பண்ணானுங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க இந்த நெகட்டிவ் வச்சு அனுப்புறதுன்றதுல மாஸ்டர் பண்றானுங்க அவனுக்கு அசால்ட்டா வருது. மாயின்டி பங்களாதேஷ் எப்படி தொழில் இருந்தது? கேவலமா இருந்துச்சு. நேத்திக்கு வந்து படம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு என்னத்த பண்றது இப்ப அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தை பேசலங்க. நான் அதை யார்கிட்ட எதுவுமே பேசல. அதான் அவங்க அந்த கூட வந்தவங்க இவங்க எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, தோழர் உங்க வாயை அடைச்சு அனுப்பியிருக்காங்கன்னாப்பா அப்ப வந்து உண்மையிலே இது பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்படி எல்லாம் ஃபீல் ஆகாது. ஒரு படம் முடிச்சுட்டு பேச்ச வராமலாம் இருக்காது. இந்த இவர் யார ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த பார்த்திபன் சொல்ற மாதிரி, உன்ன மாதிரி ஒருத்தனை பேச வராதுன்றத பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. நீங்க என்னங்க பேசாம இருக்கீங்க, உன்னெல்லாம் இப்படி பார்த்தது இல்லையப்பா அப்படின்ற மாதிரி. பத்திரமா வீட்டுக்கு போயிருவீங்கல்ல அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. தெரிலங்க, நெஞ்சட செத்தால சித்திரை போற வழியில அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த எனக்கு இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேத்தி ஆக்சுவலி இந்த படம் பார்த்துருக்க வேண்டியது தியேட்டர்ல. ஆனா மாயின்டி பங்களாதேஷ் பார்த்துட்டு இது பார்த்துட்டு என்னத்த இதுக்கு அப்புறம் நம்ம வேலை படம் வேற இன்னைக்கு பாக்குறது, பேசாம போய் வீட்டுல தூங்கிடுவோம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி போய் தூங்கிட்டேன். கன்றாவியா இருந்துச்சுங்க அந்த படம். அது ஒண்ணுமே இல்லைங்க, அது ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு படம். எனக்கு அந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற விமனுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கும்ல,
2 மருமக இருந்தாங்கன்னா அதுல யார் நல்ல பேர் எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சின்ன சின்ன இது இருக்கும்ல, விஷயங்கள் குட்டி குட்டியா இருக்கும்ல, அந்த இதெல்லாம் சூப்பரா எழுதியிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம். அந்த மேட்டர் மட்டும் தனியா தெரிஞ்சு, அது மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஒரு சமந்தா ஃப்ரெண்டுக்கு இருக்கிற ஆங்கிள், அப்புறம் அதுக்குள்ள விமன் டைனமிக்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் சூப்பரா இருந்துச்சு. தனியா தெரிஞ்சு அது மட்டும். மற்றபடி படம் ரொம்ப 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 மோசம், ரொம்ப 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 ஆவரேஜ். ஸ்டன்ஸ் வேற எனக்கு அதான் ஆச்சரியமா. இப்ப நீங்க பிளாஸ்ட் கூட ரொம்ப சாதாரண படம் தான் அது. ஆனா குறைந்தபட்சம் பிளாஸ்ட்ல அந்த ஸ்டன்ஸ் பயங்கரமா வரணுன்றதுக்காக ஒரு உழைப்பு போட்டிருப்பாங்க. பிரீத்தியோட ஸ்டன்ஸ் சொல்றேன், அர்ஜுனோட ரொம்ப நார்மலா தான் இருந்தது. பட் பிரீத்தி போடுற ஸ்டன்ஸ் இவங்க அது கூட மெனக்காத மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப அது ரொம்ப ரொம்ப வேகா இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வில்லன் கன்றாவே இருந்துச்சு. ஐயோ இன்னையா அது அப்படின்ற, நீதான் இந்த ஃபேமிலி மேனு அது இதெல்லாம் எழுதுனவன், நான் ஏன் இன்னையா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மாயண்டி பங்காரமும் மோசமா தான் இருந்துச்சு. 100 சாமியும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு. 28 வருஷத்துல சசி எடுத்த எந்த படமே பிடிக்காம இருந்தது இல்ல. அவரு கிராஃப்ட் வைஸ் ஆனந்த் ஆஃப் ஆன படங்கள் எடுத்துக்காப்ல, இல்ல என்கேஜ்மெண்ட் வைஸ் இது கொஞ்சம் இது இவ்வளவு ஒர்க் ஆச்சு இவ்வளவு ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி படம் எடுத்திருக்காப்ல. ஆனா இப்படி மொத்தமா எனக்கு படம் பார்க்கும்போது உயிரே இல்லாத ஒரு படமா இருந்துச்சு எனக்கு. இது எல்லா சினிமே பிரிட்டன்ஷியஸா இருந்தது. ரொம்ப என்ன சொல்றது, அவர் சொல்ல வர கருத்தெல்லாம் இப்ப இந்த படத்துல அவர் சொன்ன எல்லா கருத்தோடையும் நான் உடன்படுறேன். அவர் சொன்ன டைலாக்ஸ், கருத்துக்கள் எல்லாத்தோடையுமே நான் உடன்படுறேன். ஆனா சினிமாவாவே இல்லை அது எதுவுமே. இன்ஃபேக்ட் அவர் எங்க என்ன சொல்லியிருக்காரோ இந்த படத்துல, அதேதான் அவரோட இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காப்புல. ஆனா இன்டர்வியூஸ்ல சொன்னது நமக்கு பெட்டரா ரெசனேட் ஆகுது. வெறும் கருத்தா சொன்னார்ல, பேச்சா, அதெல்லாம் பயங்கரமா கன்வே ஆகுது நமக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு வந்து படமா பார்க்கும்போது அந்த கருத்து மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சே ஒழிய, படமா எனக்கு அதுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியம், ஒரு ஆணவ கொலையெல்லாம் அவங்க இவ்வளவு சாதாரணமா டீல் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கலா தப்பா இல்லை எதுவுமே. ஆனா அது அந்த படைப்பா படத்துல மஞ்சளை ஊத்துன உடனே மாடு வந்து ஓகே பாஸ் சாரி நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி போயிடும்ல, அந்த மாதிரி சீக்வன்ஸ் டீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் எங்க இருந்து போய் இதெல்லாம் எப்படியா எழுதுனீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜென்சி வர்றதுக்கும் தியேட்டர்ல படம் ஓடுறதுக்கும் நிறைய பேர் அதை பண்றாங்க. இந்த பழைய பிலிம் மேக்கர்ஸ் வந்து நாங்க இந்த புது ஆட்கள் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி லவுடா பிரிட்டன்ஷியஸா வேற ஒன்று ட்ரை பண்றாங்க. அதுதான் கமர்ஷியல் நினைச்சுக்கிட்டு. ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க அந்த காலத்துல எடுத்ததே கமர்ஷியல் தான் அப்படின்ற மாதிரி தான். கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன சிங்கீதம்னு ஒரு படம் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படம். 94 வயசுல ஒருத்தர், நான் புதுசா வேற டெக்னிக்கல் எல்லாம் படம் எடுக்க மாட்டேன், நான் வந்து ஏற்கனவே என்ன எடுத்துட்டு இருந்தேன்னா அதே இதுதான் எடுப்பேன், நீங்க அதை பாத்தீங்களே இதையும் வந்து பாருங்கன்ற மாதிரி தைரியமா எடுத்துட்டு இருக்காப்ல 94 வயசுல. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி பண்றதாங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சுத்தமா. எனக்கு ஒண்ணு உங்ககிட்ட தான் கேட்கணும். ஜீத்துவை பார்த்தீங்களே 47 பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்ல 47 பத்தி நான் தான் சொன்னேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் மேல எனக்கு பயங்கர, இந்த வருஷத்துல நான் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு படம் அது. அதனால நான் ஜென்ரலா அந்த ப்ராஜெக்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை பாக்குறேங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு தெரியாம ஸ்டார்ட் பண்ணி. ரத்னா அதுல இருக்காருல, ரைட்டரா இருக்காருல? ரத்னா இல்ல அதுல, வேற சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. ஸோ நான் அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன், எப்படி வந்துட்டு இருக்கு, நல்லா எடுக்கிறாரா, ஓகேவா, அந்த கதை இந்த விஷயம் எல்லாம் வருதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பேன். நான் அதை அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்க உங்களை வந்து கொடூரமா ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஓகே தானே, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நல்லா தானே எடுக்கிறாருலாம் கேட்டுட்டு இருக்கேன், தயவு செய்து ஒழுங்கா எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். ஆமா அதுவும். ஆனா எனக்கு லக்கி பாஸ்கர் பிடிக்கல, அதனால கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் நோக்குன்னு இருக்கு. பட் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இதை பொறுத்த மட்டும், விஸ்வநாதன் பொறுத்த மட்டும். இந்த ஜீத்து படம் வந்து நான் இந்த படத்தை பத்தி எந்த மெட்டீரியலுமே வரக்கு முன்னாடில இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம். ஆனா விஸ்வநாதன் சென்ஸ் வந்து இதை பார்த்துட்டு எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி செம்மையா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எதிர்பார்க்கிற படம். அப்ப சூர்யா வாழ்க்கையில மாதிரிதான் இருக்குமா அந்த ஜானரா? இல்ல நான் தான் அது பேர் என்ன, இந்த 2 படம் தான் வந்து இந்த
அட்லீஸ்ட் சூர்யா வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குமா தியேட்டர்ல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கருப்பு சூர்யாவுக்கு நல்லது, நடந்துருச்சு தோழர். கருப்பு சூர்யாவுக்கு நல்லது. நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், படத்தை ரசிக்கிறவங்களுக்கு, சூர்யாவை ரசிக்கிறவங்களுக்கு. எப்படி சொல்லல அவரை கனெக்ட் ஆகும். கனெக்ட் எங்க எங்க எதையாவது பேசாதீங்க. என்ன கலெக்ட்? ஓகே ஏங்க, கலெக்ட் இத்தனை பேர் போய் ஒரு படத்தை பார்த்துட்டா அது கலெக்ட் ஆயிடுங்க, அவ்வளவுதாங்க. எத்தனை பேர் கொண்டாடுறாங்க, எத்தனை பேர் ரசிக்கிறாங்க, எத்தனை பேர் திருப்பி அது பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க அதே ஆட்கள் ஆர்ஜே பாலாஜி வந்து எங்களோட டாப் 10ல கூட இது வராதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு முன்னாடியே வந்தாரு. அப்ப கொடுத்தேன். நீங்க ஆதி என்ன 2 பேரும் பாத்தீங்க, ரிவ்யூவே போடல, என்ன உங்களுக்கு ஒர்க் ஆகலையா? ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. முடிச்சக்கப்புறம் போய் இதுல கேள்றான், ரெக்கார்டிங் கேள். என்னன்னா சுத்தமா என்னன்னா சத்தியமாவா? ஆமாண்டா டேய், நான் வாய் அடைச்சு போய் உட்காந்துருக்கேன்டா, நீ வேற ஏன்டா. நான் வந்து அந்த டீமோட தான்டா பார்த்தேன், அவங்க செலிபிரிட்டி பிரீமியர் கூப்பிட்டு. அது என்ன வஞ்ச புகழ்ச்சியா உண்மையா சொல்றீங்களா? டேய் நீ ஏன்டா எல்லாரும் ஏன்டா இதே கேக்குறீங்க? நிஜமாவே நல்லா இருந்துச்சுடா. என்னைய பார்த்தா செங்கல் சைக்கோ மாதிரி தெரியுதாடா பாக்குற படத்துல எல்லாம். செங்கல் போட அது என்ன போடுறேன்டா. சூப்பர்ண்ணே. அதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசிடலாம்னு நினைச்சேன்டா. சூப்பர். நான் நாளைக்கு கூப்பிடுறேன், கொஞ்சம் நிறைய பேசணும், எனக்கு ஆசையா இருக்காது அந்த படத்தை பத்தி பேசணும்னு. பிரகாஷ் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே ஓகே பேசுவோம், காலைல போன் பேசலாம். ஆமா நாளைக்கு ஸ்பாயிலர் பேசுவோம். சூப்பர்ண்ணே. ஆனா தயவு செய்து போய் படத்தை பாத்துருங்க, தயவு செய்து போய் படத்தை பாத்துருங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் எனக்கு ஃப்ளாலெஸ், எஃபர்ட்லெஸ் அண்ட் மாஸ்டர்பீஸ். நான் இன்னைக்கு போலான்னு பார்த்தேன். திரும்ப அந்த டாபிக்கே வருவோம். நாங்க 8ஆம் கிளாஸ் பாஸ். ஆதி ப்ரோ ஆல்ரெடி தியேட்டருக்கெல்லாம் நல்லது நடந்துச்சு. ஆதி ப்ரோ இல்ல ப்ரோ, அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன்னா கனெக்ட் ஆகுது ஓகே. ஆனா ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் பேசிருப்பாங்க. அது கிடையாதுங்க. இப்போ நீங்க நான் சொல்றது என்னன்னா, இது வித்துருச்சு, இந்த பொருள் எல்லாமே வித்து போயிருச்சு, நாங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. அது மேட்டரே கிடையாது. ஏன்னா ஒண்ணு வித்து போயிருச்சுன்றது ஒரு விஷயமே இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு விஷயம் இல்லை, உங்களுக்கு அது விஷயமா தான் இருக்கும். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு அவரை ரொம்ப ஒரு ஃபேன் நீங்க அப்படிங்கிறப்போ அப்போடா ஒரு சாப விமோசனம் கிடைச்சிருச்சு எங்களுக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் ஃபேன் கிடையாது, நான் ஃபேன் பாய் கிடையாது அவருக்கு. நான் வந்து எனக்கு அவரை பிடிக்கும். அப்புறம் உன் பொட்டன்ஷியல் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கையா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கிறாள் நான். அப்ப என்ன பொறுத்த மட்டுக்கும் உன் பொட்டன்ஷியல் இவனும் வேஸ்ட் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி தான் எனக்கு இருக்குமே ஒழிய, இந்த இதுல சொல்லுவான் தெரியுமா, நீ வேதாவை பார்த்திருக்கியா அப்படின்னு வரல, அந்த மாதிரிதான். நீ வந்து உன் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஜோன்ல திருப்பி வந்தாதான் அது எனக்கு இதுவா இருக்கும். கஜினியா இல்ல அந்த மீட்டர்ல கமர்ஷியல் கஜினி ஓகே. எனக்கு அயன்லாம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அயன் தான், அயன், சிங்கம், வேலு அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். இதுவே எனக்கு ஜெய்பீமா இருக்கட்டும் அதெல்லாம் தான் எனக்கு. அதான் சொல்றேன்ல, எனக்கு அது கமர்ஷியலோ இல்ல இதுவோ ஒரு 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 தீனி வேணும்ல, ஒருத்தருக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும்ல. ஒரு படம் பார்த்து முடிச்ச உடனே சமடா அப்படின்னு தோணணும்ல, அதுதான் மேட்டர். எத்தனை கலெக்ட் ஆச்சு, எவ்வளவு பேர் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறதுதான் ஒரு மேட்டரா. நான் திருப்பி சொல்றேன், அவரு சூர்யா தரத்துக்கு கருப்பு மோசமான படம்ன்றது ஒண்ணு. அதெல்லாம் இல்லாமயே ஸ்டாண்ட் அலோனா பார்த்தாலே கருப்பு குப்பை படம். அதை எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க அப்படிங்கறதுலாம் அது தேவையில்லை எனக்கு. கருப்பு குப்பை படம் அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமா ஓகே. நான் ஏன் உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம் அப்படிலாம் கேட்க மாட்டேன். என் கருத்து தான். அப்படி கிடையாது. தியேட்டரிக்கலா ஒர்க் அவுட் ஆகணும்னு நீங்க சொன்னீங்களா, ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஒர்க் அவுட் ஆனது சொன்ன வார்த்தையை மாத்தி பேசாதீங்க. மாவீரன் தியேட்டரிக்கலா ஒர்க் அவுட் ஆகணும் சொன்னீங்க இல்லங்க, ஃபர்ஸ்ட் டைம் அதான் சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன் மாவீரன், தயவுசெய்து கேளுங்க மாவீரன், காது கொடுத்து. நான் என்ன சொன்னேன், நீங்க சொன்னதால நல்லது நடக்கணும்னு சொன்னேன். நல்லதுன்றது உங்க பார்வையில வேறையா இருக்கலாம், என் பார்வையில வேறையா இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் நல்லதுன்றது நல்ல படம், உங்களை பொறுத்த மட்டும் நல்லதுன்றது கலெக்ஷன். சரி சாரி, நான் தப்பா நினைச்சுக்க வேணாம், நான் இடைச்சர்கள் பண்றேன். ஆதி என்ன எந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க? பாலன்
ஸ்கிரீன்ல இல்லடா. அந்த டீம் கூட அந்த படத்தோட டீம் இல்ல வந்து இந்த இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சைட் ஸ்கோப் வந்துச்சா உங்களுக்கு? சைட் பார் வந்து இருந்ததா இல்ல ஃபுல் ஸ்கிரீனாவே டேய் வந்துச்சா தியேட்டர்ல? நான் அந்த டீம் வந்து பிரீமியர் ஷோ இன்வைட் பண்ணியிருந்தாங்கடா. என்எஃப்டிசில போட்டாங்க. பிரைவேட் ஸ்கிரீனிங் அது. சரி சரி ஓகே ஓகே ஓகே. என்எஃப்டிசின்றது ஒரு இல்ல அது ஸ்கோப் ஸ்கிரீன் தான் நினைக்கிறேன். அது இல்ல அது வந்து இதுடா. அது இந்த ஸ்கிரீன் அது இதுதானே ப்ரோ, அந்த அடையாறுல ஒன்னு இருக்குல்ல ப்ரோ, அதுதானே ப்ரோ? அடையாறு இல்ல, நுங்கம்பாக்கம். கமல் வந்து அது அபூர்வ சிங்கீதம்னு போட்டு காட்டினார். ஓ அந்த அதுவா? சூப்பர் சூப்பர் ஓகே. அந்த மாதிரி அது அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆமா ஆமா இது பண்ணாரு. அந்த ஸ்கிரீன் அது பிரைவேட் ஸ்கிரீனிங். அது தியேட்டர் கிடையாது. மொத்தம் ஒரு 70-80 சீட்டு தான் அந்த மாதிரி சொல்றீங்க? அந்த மாதிரி ஆமா. எனக்கு மண் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குண்ணா எனக்கு நேத்துல இருந்து. ஐயோ ஆமாண்டா, 25-30 பேருக்கு சொல்லிட்டேன் பாருங்கடா. வீட்டுக்கு வர்ற வழியில நான் வந்து அப்படியே வாயடைச்சு போய் வந்துட்டு இருந்தேன். எல்லாரையும் கால் பண்ணி ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். கால் பண்ணி இந்த படத்தை பாத்துருங்க, இந்த படத்தை பாத்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். வேற எதுவும் கேட்காதீங்க, அவை படத்தை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி. நான் மீதியெல்லாம் நாளைக்கு பேசுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன் வர வழியெல்லாம். தமிழ் டப்பிங் நல்லா தானே இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரகாஷ் நான் தமிழ்ல பாத்தீங்களா மலையாளமா? அவர் மலையாளத்துல தான் பார்த்திருக்காரு. நான் தமிழ் தாங்க. நான் தமிழுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி நாளை சந்திப்போமா? பை பை பை. தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம்.